மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்திலிருந்து போன வாரத்தில் நம்ம ஒரு காரியத்தை நம்ம தியானித்தோம். கடந்த 2 வாரமாக அதுதான் படிச்சுட்டு இருக்கோம். நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள் அப்படின்னு படித்தோம். அப்புறம் நீங்கள் உலகத்துக்கு யாராக இருக்கிறீங்க? ஆக்சுவலாக நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீங்க. எல்லாரும் சொல்லுங்கள், நான் யாராக இருக்கிறேன். ஆனால் ஆண்டவருடைய விருப்பம் என்னென்னா, நீங்கள் வெளிச்சமாக இருந்தால் பத்தாது, நீங்கள் உலகத்துக்கு யாராக இருக்கணும். சத்தமாக சொல்லுங்கள், நான் வெளிச்சமாக தான் இருக்கிறேன். ஆனால் நான் வெளிச்சமாக இருந்தால் பத்தாது, எனக்குள்ளே இருக்கிற வெளிச்சம் உலகத்துக்குள்ளே பிரகாசிக்கணும். ஆமென். இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கு. இந்த பைபிளுக்கு, இந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒரு விளக்கம் என்னன்னா, இது என்னது அப்படி கேட்டால் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கு அப்படின்னு வேதம் சொல்லுது. எடுத்து நான் காமிக்கிட்டோமா உங்களுக்கு? பேதுரு, எந்த பேதுரு? 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். பொழுது விடிந்து விடிவெள்ளி உதிக்கிற வரைக்கும். இப்போ எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கு. எல்லாரும் சொல்லுங்க, இருளுள்ள இடங்களில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை. இந்த வசனத்துக்கு இதுக்கு இந்த புக்குக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா, இதுக்குள்ள இருக்கிற வசனங்களுக்கு இன்னொரு விளக்கம் என்னன்னா, இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கு. அப்போ இதை படிக்கிறவங்க, இதை தியானிக்கிறவங்களுக்கும் இதை உள்ள கொண்டு போறவங்களையும் ஆண்டவர் எப்படி எதிர்பார்க்கிறார்னா, நீங்களும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கா இருக்கணும். எல்லாம் சொல்லுங்க, நம்ம என்ன செய்யணுமா? இருளுள்ள ஸ்தலத்தில், இடத்தில் நாம யாரா இருக்கணும்? விளக்கா இருந்து பிரயோஜனம் இல்லை. இருட்டுக்குள்ள ஒரு விளக்கு இருந்து பிரயோஜனம் இல்லை. அது விளக்கா இருந்து பிரயோஜனம் இல்லை. இருளுள்ள இடத்துல அந்த விளக்கு என்ன செய்யணுங்க? பிரகாசிக்க வேண்டும். அது பிரகாசிக்காம அது சும்மா இருந்துச்சுன்னா அந்த விளக்கினால் அந்த இருளுக்கு எந்த பயனும் இல்லை. ஆகவே தான் கர்த்தர் தெளிவா சொல்றாரு, நீங்க வெளிச்சமா இருக்கிறீங்க. ஆனா எங்க வெளிச்சமா இருக்கணும்? யாருக்கு வெளிச்சமா இருக்கணும்னா, உங்களுக்கு அல்ல. உங்களுக்கு வெளிச்சம் ஏற்கனவே வந்துருச்சு. உங்களுக்கு ஏற்கனவே என்ன பண்ணிடுச்சு? வந்துருச்சு. அதனாலதான் ஏசாயா தீர்க்கதரிசியிலே சொல்றாரு. ஏசாயா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லி, எழும்பி பிரகாசி, உன் ஒளி உனக்கு என்ன செய்து விட்டது? வந்துருச்சு. கர்த்தருடைய மகிமை உன் மேல உதித்தது. எல்லாம் சொல்லுங்க, உன் ஒளி வந்துருச்சு, கர்த்தருடைய மகிமை பிரகாசித்து விட்டது. அதனால எழும்பி என்ன செய். அப்போ எனக்கு அல்ல ஒளி, எனக்கு தேவை இப்போ ஒளி கிடையாது, எனக்கு ஏற்கனவே வந்துருச்சு. எல்லாம் சொல்லுங்க, எனக்குள்ள ஏற்கனவே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உங்களுக்குள்ள ஒளி வந்துருச்சுன்னு சொல்லி? ஆமென். இப்போ நீங்க இருள் இல்லை, நீங்க இருளுக்குள்ள இல்லை, நீங்க இருட்டுக்குள்ள இல்லை. கர்த்தர் உங்களை அந்தகாரமா வைக்கல, இப்ப நீங்க வெளிச்சம். எபேசியர் 5:8 சொல்லுது, முன்னே நீங்கள் அந்தகாரமா இருந்தீர்கள், இப்பொழுதோ நீங்கள் யாரா இருக்கிறீர்கள். அப்ப சொல்லுங்க, எனக்குள்ள குமாரன் வந்து விட்டார். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். அப்ப குமாரன் வந்துட்டார்னா என்ன வந்துருச்சுன்னு அர்த்தம்? ஜீவன் வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்ப ஜீவன் வந்துருச்சுன்னா என்ன வந்துருச்சு? ஒளி வந்துருச்சுன்னு அர்த்தம். யோவான் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்க. யோவான் 1:4 பைபிள் எடுத்து கவனிங்க, பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம். அவருக்குள் என்ன இருந்தது? இப்ப சொல்லுங்க, குமாரனுக்குள் ஜீவன். இப்ப குமாரன் எனக்குள்ள வந்தபோது குமாரனோடு சேர்ந்து அவருடைய ஜீவனும் எனக்குள்ள என்ன பண்ணிருக்குது? இப்ப பாருங்க, குமாரனுக்குள் என்ன இருந்தது? ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் யாருக்கு ஒளியா இருந்தது? சத்தமா சொல்லுங்க, அந்த ஜீவன் யாருக்கு ஒளியா இருக்கிறது? அந்த மனுஷர் யாரு? முதல்ல நான் தான். இப்ப குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். அப்ப குமாரன் உள்ள இருக்காருன்னா என்ன அர்த்தம்? குமாரன் வந்துட்டாருன்னா என்ன அர்த்தம்? ஜீவன் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஜீவன் வந்துருச்சுன்னா என்ன பாஸ்டர்? ஜீவன் வந்துருச்சுன்னா வெளிச்சம், ஒளி வந்துருச்சுன்னு அர்த்தம். என் வாழ்க்கைக்குள்ள என்ன வந்துருச்சு? எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, என் வாழ்க்கைக்குள்ள ஒளி வந்து விட்டது.
அது என்னது அந்த ஒளி? அந்த ஒளி தான் கிறிஸ்து. அவர் தானே சொல்றார், நானே உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, நானே உலகத்துக்கு யாரா இருக்கிறேன். அப்போ கிறிஸ்து வந்துட்டார்னா ஜீவன் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஜீவன் வந்துருச்சுன்னா என்ன வந்துருச்சுன்னு அர்த்தம்? ஒளி வந்து விட்டது. ஒளி உள்ள வந்துருச்சுன்னா நான் பிரகாசிக்கணும்னு அர்த்தம். இப்ப எங்கெல்லாம் ஒளி படுகிறதோ அந்த இடமே என்ன செய்யுதுங்க? பிரகாசமா இருக்கா? இப்போ உங்களை விட நான் கொஞ்சம் பிரகாசமா இருக்கேனா? ஏன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கெல்லாம் அங்கங்க ஒரு லைட்டு, ஆனா எனக்கு ஊர்பட்ட லைட்டை போட்டு வச்சிருக்கோம். ஏன்? வெளிச்சமா இருக்கிறதுக்கு இல்லை, அந்த வீடியோவில் கொஞ்சம் நல்லபடியாக போகணுன்றதுக்காக. அப்போ என் மேலே வெளிச்சம், அந்த ஒளி படுகிறது, ஒளி நேரடியாக என் மேலே படுது. என்கிட்ட இருந்து என்ன 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 பிரகாசிக்கணும்னா, உங்கள் மேலே இருந்து வெளிப்படுகிற அந்த ரிஃப்ளெக்ஷனை விட என்னோட இந்த ஒயிட் மேலே பட்டு வர்ற ரிஃப்ளெக்ஷன் பயங்கரமாக இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? அப்போ நேரடியாக கர்த்தர் என் மேல் உதித்திருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, ஒளி உதித்திருக்கிறது. எடுத்து வாசிங்களேன். உங்களுக்கு சந்தேகமாகவே பார்க்குறீங்க. நீ பைபிள் அப்படிதாங்க சொல்லுது. ஏசாயா 60ஆம் அதிகாரம் முதல் வசனம் பாருங்க. எழும்பி, எல்லாரும் சொல்லுங்க, எழும்பி இருட்டை பார்த்து பிரகாசின்னு சொல்ல முடியுமா? இருட்டை பார்த்து, என்ன இருட்டே பிரகாசி, நீ என்ன இப்படி இருக்க இருட்டே அப்படி சொல்ல முடியாது. யாரை பார்த்தா பிரகாசின்னு சொல்ல முடியும்? அதான் சொல்றாரு, எழும்பி என்ன செய், பிரகாசி, உன் ஒளி என்ன செய்தது? சத்தமா சொல்லுங்க, எனக்குள்ள என்ன வந்துருச்சு? சத்தமா எல்லாரும் ஒரு தடவை சொல்லிருங்க பார்க்கலாம். எனக்குள்ள ஒளி வந்து விட்டது. ஒளி வந்த மாத்திரத்தில் எனக்குள்ள இருந்து இருளெல்லாம் என்ன செய்து விட்டது? எத்தனை பேரால விசுவாசிக்க முடியுது? என்னிடத்துல இருளானது அதை பற்றி கொள்ள முடியாது. அப்ப எனக்குள்ள இருந்த எல்லா இருளும் என்ன செய்யப்பட்டிருக்குது? அகற்றப்பட்டிருக்கிறது. எனக்குள்ள ஒளி வந்ததுனால இப்ப கர்த்தர் என்னை பார்த்து கூப்பிட்டு சொல்றார், நீ எழும்பி என்ன செய். எல்லாம் சொல்லுங்க, ஒளி உள்ள வந்துருச்சு, வெளிச்சம் வெளியே வரணும். சொல்லுங்க, ஒளி உள்ள வந்ததுனால, சொல்லுங்க, ஒளி வந்ததுனால என்ன வரணும்? அது வந்து வேற வழி இல்லை, அது எதிர்பார்ப்பு. ஒரு இடத்து மேல ஒளி வருதுன்னா அந்த இடம் என்ன செய்யணும்? பிரகாசிக்கணும். அது பிரகாசிக்காம இருக்குன்னா பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அது பிரகாசிக்கலைன்னா இங்கே பயங்கரமான, இப்போ பாருங்க, இந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஒரு குழி, ஒரு ஆழமான படுகுழி இருக்குன்னா அது பிரகாசிக்குமா? எவ்வளவுதான் ஒளியை பாய்ச்சினாலும் அதுக்குள்ள இருந்து என்ன வராதுங்க? வெளிச்சம் வெளியில வராது. அது போய்கிட்டே தான் இருக்கு, அது ஆழமா போய்கிட்டே தான் இருக்குமே ஒழிய வெளிச்சமே வராது. ஆனா கர்த்தர் நம்மளை அப்படி குழியா பள்ளமா வைக்கல, பள்ளத்துக்குள்ளேயும் வைக்கல. என் ஆத்துமாவை குழியிலிருந்து ஏற பண்ணி இருக்கிறார் ஆண்டவர். எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய ஆத்துமாவை குழியிலிருந்து என்ன செய்திருக்கிறார்? மரண குழியில் இறங்கிடாதபடி என்னை உயிரோடே கர்த்தர் என்னை காத்திருக்கிறார். ஆகவே அவர் என் மேல் உதிக்கிறார், நான் பிரகாசிக்கணும். எல்லாம் சொல்லுங்க, எனக்கு உள்ள ஒளி வந்ததுனால நான் பிரகாசிக்கணும். ஆமென். அது என்னை குறித்த தேவனுடைய விருப்பம். ஆமென். அப்ப நான் பிரகாசிக்கணும். எங்க பிரகாசிக்கணும்? இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கணும். ஹட்சன் டெய்லர் அப்படின்ற ஒரு மனுஷன் சொன்ன ஒரு கோட்டிங் வந்து ஒரு கோட் வந்து நான் என்னோட ஸ்டேட்டஸில் வச்சுருந்தேன். அவர் சொல்கிறாரு, என்னிடத்தில் ஒரே ஒரு உயிர் மெழுகுவர்த்தி தான் இருக்கிறது, உயிர் தான் இருக்கிறது. அதை மெழுகுவர்த்தின்னு சொல்கிறார். தன்னுடைய உயிரை என்னன்னு சொல்கிறாரு? என்னிடத்தில் ஒரே ஒரு உயிர் தான் இருக்கிறது, ஒரே ஒரு மெழுகுவர்த்தி தான் இருக்கிறது. அதை அந்த மெழுகுவர்த்தியை ஒளி வெள்ளம் இருக்கிற இடத்தில் நான் எரிக்க விரும்பவில்லை. அந்த மெழுகுவர்த்தியை போயிட்டு நல்லா பிரகாசமாக இருக்கிற ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் போய் யாராவது மெழுகுவர்த்தி ஏற்றி வச்சா எப்படி என்ன யோசிப்பாங்க? என்னடா பைத்தியக்கார பயில அப்படிம்பாங்க இல்லையா? விளையாண்டுட்டு இருக்கிற ஒருத்தர் போய் ஸ்டெம்பு மேலே ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றி வச்சா எப்படி இருக்கும்? கேட்குறாங்க, என்ன சார் எதுக்கு ஏற்றி வச்சுருக்காங்க? இருட்டாக இருக்குதுங்க, ஒரே இருட்டாக இருக்குது அப்படின்னா அவரை கூப்பிட்டு போய் முதல்ல என்ன செக் பண்ணணும்? கண்ணை சரி பண்ணணும். வெளிச்சத்தில் அதை ஏற்ற விரும்பவில்லை. அவர் சொல்ற ஹட்சன் டெய்லர் சொல்றாரு, நான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஒரு மெழுகுவர்த்தியை, இந்த ஒரு உயிரை ஒளி வெள்ளம் இருக்கிற இடத்துல நான் என்ன செய்ய மாட்டேன், இந்த மெழுகுவர்த்தியை எரிக்க விரும்பவில்லை. எங்க எரிக்க விரும்புறீங்க சார்? மக்கள் இருளுக்குள் மடிந்து கொண்டிருக்கிறார்களே, அவங்க இருக்கிற இடத்துல நான் என்ன செய்ய விரும்புகிறேன்? இந்த மெழுகுவர்த்தி ஆகிய என் உயிரை எரிக்க விரும்புகிறேன்.
அப்போ ஒளி எதுக்கு எனக்குள்ள வந்திருக்கு அப்படின்னா, இருளுள்ள ஸ்தலத்தில் நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? சத்தமா சொல்லுங்க. இருளுள்ள ஸ்தலத்துல தான் எனக்கு வேலையே. சொல்லுங்க, என்னோட வேலையே எங்க தான்? எங்க இருள் இருக்கிறதோ, எங்க மக்கள் இருள வாழ்றாங்களோ, எங்க இருளா இருக்கிறார்களோ, அங்கதான் கர்த்தர் எனக்கு என்ன வச்சிருக்கிறாரு? வேலை வச்சிருக்கிறாரு. அப்ப எங்க இருக்கிறாங்க? இருள்ல இருக்கிறாங்க அப்படின்னா, நம்மளை சுத்தி வாழுகிற அத்தனை பேருமே எதுக்குள்ளதான் வாழ்றாங்க? அவர்கள் இருளுக்குள்ளே வாழ்றாங்க. அவர்கள் இருளின் கிரியைகளை செய்யறாங்க. அவர்கள் இருளை விட்டு வெளியே வர்றதுக்கு வழி தெரியாம, வர முடியாம, வர விரும்பாம சில பேர் இருக்கிறாங்க. எடுத்து வாசிங்க பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம். போன வாரம் உங்களுக்கு சொன்னேன், உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது சொன்னேன் இல்லையா? இப்ப இங்க பாருங்க, இங்க சில மக்கள் இருக்கிறாங்க. அவங்க எப்படி இருக்கிறாங்க பாருங்க. 19வது வசனம், யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 19வது வசனம். ஒளியானது, அதாவது இயேசுவை சொல்லுகிறார். இயேசு, ஒளியாகிய இயேசு உலகத்துக்குள்ளே என்ன செய்திருக்கிறார்? வந்திருந்தாலும் மனுஷனுடைய கிரியைகள் எப்படி இருக்குது? ஏன் பொல்லாங்கானவைகளா இருக்குது? ஏன்னா உலகம் யாருக்குள்ள கிடக்குது? பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறதுனால அவனுடைய கிரியைகள் எல்லாம் எப்படிதான் இருக்குது? பொல்லாதவைகளா இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே. அப்ப இந்த உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு வரப்போகுது அப்படின்னா, அது எதை நிமித்தமா வரப்போகுதுன்னா, அவங்க செஞ்ச பாவத்தினால வரல, அவர்கள் ஒளியாகிய கிறிஸ்துவினிடத்தில் வர விரும்ப மாட்டாங்க. பாத்தீங்களா? அதனாலதான் அவங்க நரகத்துக்கு போறாங்க. பாவத்தினால நரகத்துக்கு போறதில்லை. ஏன்னா உலகத்தாருடைய பாவங்களை அவர் எண்ணுவதில்லை. ஏன்னா பாவத்தை எல்லாம் கல்வாரி சிலுவையில இயேசுவை கொண்டு சுமந்து என்ன செய்து விட்டார்? தீர்த்து கட்டிட்டார். உலகத்தாருடைய பாவம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப பாவத்தின் நிமித்தமாய் ஒரு மனிதன் நரகத்துக்கு போகுது இல்ல. அப்ப எதனால போறான்? ஒளியாகிய இயேசுவை விரும்பாமல் ஒளியை பகைத்து இருளை விரும்புகிறபடியால் ஆக்கினை தீர்ப்புக்கு என்ன செய்ய போறாங்க? எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? ஒளி வேணான்றாங்க, இயேசு எங்களுக்கு வேண்டான்னு சொல்றாங்க. பாத்தீங்களா? அதுதான் அவங்களை எங்க கொண்டு போய் தள்ள போகுது. ரெண்டே ரெண்டு காரியம் தான். ஒன்னு, இயேசு வேணுமா, இயேசு வேண்டாமா. எனக்கு இயேசு வேணும் அப்படின்னா அவர்களுக்கு நரக வாழ்வு கிடையாது. 100% கிடையாது. நான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன், அவரை உள்ளத்தில் முழுவதுமாய் விசுவாசிக்கிறேன், வாழப்போகிற வாழ்க்கை இனி யாருக்காகத்தான்? இயேசுக்காகன்னு சொல்றவங்களை கர்த்தர் ஒருபோதும் எங்க தள்ள மாட்டார். ஆமென். ஆனால் ஒரு மனிதன் எவ்வளவு நல்லவனா இருந்தாலும், யோக்கியனா இருந்தாலும், எவ்வளவு நற்குணசாலியா இருந்தாலும், யாருக்கும் எந்த கேடும் செய்யாதவன், ஆனா இயேசுவை மட்டும் என்னன்றான்? வேணவே வேணான்றான். இயேசுநாதனா எனக்கு ஆகாதுன்னா அவன் எவ்வளவு நல்லவனா இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும், யாருக்கும் எந்த கேடும் செய்யாதவனா இருந்தாலும் அவன் நேரடியாக அங்கே தான் போவான். அதனால தான் சொல்கிறேன், நிறைய பேர் தான தர்மங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க நினைக்கிறாங்க நம்ம செய்கிற தான தர்மங்கள்லாம் நம்மளை எங்கே கொண்டு போயிடும்? சொர்க்கத்துக்கு கொண்டு போயிடும் நினைக்கிறாங்க. கொண்டே போகாது. ஏன்னா சொர்க்கத்துக்கான நுழைவு சாவி தான தர்மத்தில் இல்லை, நற்கிரியைகளில் இல்லை, இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்கிற விசுவாசத்தில் தான் உண்டு. விசுவாசம் தான் சாவி. பக்கத்தில் சொல்லுங்க, இயேசுவின் மேல் வைக்கிற விசுவாசம் தான் பரலோகத்தில் நுழைவதற்கான என்ட்ரி கார்டு. அந்த கார்டு உங்ககிட்ட இருக்குதா? இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசமா இருக்கிறீங்களா? உள்ள போயிடலாம். இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் இல்லையா? எவ்வளவு நல்ல ஆளா இருந்தாலும், எவ்வளவு தான தர்மம் பண்ணியிருந்தாலும், எத்தனை கோடி ரூபாய்களை அன்னதானமாய் அடுத்து அவங்களுக்கு இவங்களுக்கும் செலவழிச்சிருந்தாலும் கர்த்தர் சொல்றார் நோ. நோன்னா நோ தான். அப்போ இவர்கள் எல்லாரும் ஒளியை விரும்பாமல் நற்கிரியைகளை விரும்புறாங்க. கர்த்தர் சொல்றார் ஒளி இல்லாம நற்கிரியைகளே ஒன்றும் கிடையாது. ஆமென். ஒளி வந்திருந்தும் அவர்கள் ஒளியை பகைக்கிறதினால் அவர்களுக்கு என்ன வரப்போகுது? ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. 20வது வசனத்தை பாருங்க. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை என்ன செய்கிறான்? பகைக்கிறான். அல்லாஹ் சொல்லுங்க, ஒளியை என்ன செய்கிறார்கள்? ஒளினா யாரு?
இயேசுவை என்ன செய்கிறது இந்த உலகம்? பகைக்கிறது. பொல்லாங்கு செய்கிறபடினால், நான் செய்கிற தப்பு அப்படின்னா நான் கட்டாயமாக இயேசுவை என்ன செய்வேன்? பகைப்பேன், வேணான்னு சொல்லுவேன். யார் வேணான்னு சொல்றாங்கன்னா, பொல்லாப்பு செய்கிறவர்கள் வேண்டாம் என்கிறார்கள். பகைக்கிறான். ஏன் பகைக்கிறான் அப்படின்னா, தன் கிரியைகள் என்ன செய்யப்படக்கூடாது, நான் செய்கிற காரியங்கள் என்ன செய்யக்கூடாது யாருக்கும். ஏன்னா இவர் ஒளியா இருக்கிறாரு, இவர்கிட்ட வந்தா என் தப்பு பூரா என்ன செஞ்சிடும்? வெளிச்சமா தெரிஞ்சிடும். என்கிட்ட இருக்க குறை பூரா என்ன ஆயிடும்? அசிங்கமெல்லாம் அருவருப்பெல்லாம் வெளியில தெரிஞ்சிடும். அதனால தெரியாம இருக்கணும்னா நான் யார்கிட்ட வரமாட்டேன்? வெளிச்சத்துக்கிட்ட வரமாட்டேன். நான் பேசாம ஒரு ஓரமா என்ன பண்ணிக்கிறேன்? ஒளிஞ்சு நின்னுக்கிறேன். வாழ்க்கை அப்படியே இருந்தா போதும். ஆனா ஆண்டவர் சொல்றார், வா என்கிட்ட வா. நீ என்கிட்ட வந்தன்னா உன்கிட்ட இருக்கிற தவறுகள் என்ன செய்யும்? வெளியில வரும். வெளியில வந்தா நீ அவமானப்பட வேண்டியதில்லை. அந்த பாவங்கள், அந்த தவறுகள், அந்த கரைகள், அந்த குற்றங்கள் எல்லாம் நான் என்னுடைய ரத்தத்தினால் என்ன செஞ்சிருவேன்? கழுவி உன்னை தூய்மையாக்கிறதுக்கு தயாரா இருக்கிறேன். நீ ஒளியாகிய நேரத்தில் என்ன செய். ஆமென். அப்ப பொல்லாங்கு செய்கிறவர்கள் பகைக்கிறார்கள், ஆனால் சத்தியத்தின்படி செய்கிறவனோ, 21 பாருங்க, சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் என்று என்ன செய்யும்படிக்கு, நான் செய்யறதெல்லாம் வெளியே வரணும். எல்லாம் சொல்லுங்க, நான் செய்யற கிரியைகள்லாம் வெளியாகும்படிக்கு யார்கிட்ட வருகிறான்? ஒளி இடத்துக்கு வர்றான். அவன் வர்றதே எதுக்காக வர்றான் அப்படின்னா, நான் ஏதாவது தப்பு தண்டா பண்ணியிருந்தா அதை என்ன பண்ணிருங்க ஆண்டவரே, வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துருங்க. நான் அதுலயே வாழ விரும்பல, அது வெளியே வரட்டும். அது வெளியில வந்தா தான் அதுல இருந்து நான் என்ன செய்ய முடியும்? சரியாக மறைச்சு 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 வைக்கிறாங்க. மறைச்சு வைக்கிறதுனால ஒன்றும் சரியாக போறது இல்லை. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடையவே மாட்டான். அவைகளை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவனோ என்ன பெறுவான்? எல்லாம் பக்கத்தில் சொல்லுங்க, எதையும் மறைக்க வேண்டாம். கர்த்தர் முன்னால வந்து நின்றுங்க. அவர்கிட்ட வந்து சொல்லுங்க, என் இருதயத்தை என்ன பண்ணுங்க ஆண்டவரே, ஆராய்ந்து பாருங்க, நல்லா சோதிச்சு பாருங்க, நல்லா டெஸ்ட் பண்ணுங்க, டயக்னாஸ் பண்ணுங்க. ஏதாகிலும் பிரச்சனை உள்ள இருந்தா என்னை பார்த்து வேதனை உண்டாக்குகிற வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்ன பண்ணுங்க. அப்ப வேதனை உண்டாக்குகிற பிரச்சனையான காரியம் எனக்குள்ள இருக்கா அப்படி தெரியணும்னா எங்க வரணும்? எங்க வரணுங்க? இருட்டுக்குள்ள உட்காந்துருக்கேன். சட்டையை புறம் பட்டன் மாற்றி மாற்றி போட்டிருக்கேன். சட்டையில் பட்டனை மாற்றி மாற்றி போட்டிருக்கேன். நான் நினச்சிக்கிட்டு போட்டது எப்படி, நம்ம கரெக்டாக தான் என்ன பண்ணியிருக்கோம், போட்டிருக்கோம் நினச்சிருக்கேன். இது எங்கே வந்தால் வெளியே தெரியும்? சொல்லுங்கள், எங்கே வந்தால் தெரியும்? நான் ரூமுக்குள்ளே எல்லாத்தையும் அடைச்சிக்கிட்டு இருட்டுக்குள்ளே இருந்து போட்டுக்கிட்டு நான் சூப்பராக போட்டிருக்கேன் அப்படின்ட்டு நேராக மேடைக்கு வந்தேன்னா என்ன ஆகிடுவேன்? அப்போ தான் தெரியும், பளிச்சுன்னு தெரியும் எல்லாருக்கும். இப்போ பளிச்சுன்னு தெரிஞ்சோடனே அவமானப்பட வேண்டியதில்லை. யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க, பாஸ்டர் பட்டனு அப்படின்னாங்கன்னா டக்குன்னு பேசிக்கிட்டே ஆஹா அல்லே அப்படின்னு சரி பண்ணிடலாம். பக்கத்தில் சொல்லுங்கள், என்ன பண்ணிடலாம்? சரி பண்ணிடலாம். எல்லாரும் சேர்ந்து ஆராதிப்போம் அப்படின்ட்டு பின்னால் திரும்பி என்ன பண்ணிடலாம். அதுக்கு எங்கே வரணும் சொல்லுங்கள், அதுக்கு எங்கே நிற்கணும்? நான் இருட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு அங்கே இருந்துக்கிட்டே மைக் ஆன் பண்ணிட்டு ஆஹா அப்படின்னா கீழே இருக்க பட்டன் இங்கே போயிட்டுருப்பேன். நான் தப்பாக இருந்துச்சுன்னா அது அலங்காரமாக இருக்காது, அது அலங்கோலமாக இருக்கும் வாழ்க்கை. நிறைய பேருடைய வாழ்க்கை வெளிச்சத்தை பகைக்கிறபடினால் வாழ்க்கை எப்படி இருக்குதுங்க? அலங்கோலமாக இருக்குது. ஆனால் கிருபையினால நம்முடைய வாழ்க்கையெல்லாம் அலங்காரமாய் மாற்றப்பட்டிருக்கிறது. காரணம், சத்தியத்தின்படி நடக்கிறவன் எதை விரும்புகிறான்? ஒளியை விரும்புகிறான். தன் கிரியைகள் வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் என்ன செய்கிறான்? இப்போ நீங்களும் நானும் எங்கே வந்திருக்கிறோம்? சத்தமாக சொல்லுங்கள், யார் இடத்துல வந்திருக்கிறோம்? அப்போ கிறிஸ்துவனிடத்தில் வந்திருக்கிறோம்னா ஜீவனிடத்தில் வந்திருக்கிறோம். ஜீவனிடத்தில் வந்திருக்கிறோம் என்றால் எதனிடத்தில் வந்திருக்கிறோம்? ஒளியினிடத்தில் வந்திருக்கிறோம். நமக்குள்ளே என்ன வந்து விட்டது? ஒளி இருக்கு. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருடைய மகிமை என் மேல் உதித்திருக்கிறது, என் ஒளி வந்து விட்டது. இப்ப என்னன்னா உள்ள ஒளி வந்துருச்சு. இப்ப இந்த ஒளிய கர்த்தர் என்ன செய்ய சொல்றாருன்னா, நீ உலகத்திற்கு யாரா இருக்கிறாய்? வெளிச்சம். நீ பிரகாசிக்கணும்ன்ற. இப்ப யார் முன்னால பிரகாசிக்க சொல்றாரு? இருள் உள்ள ஸ்தலத்துல என்ன செய்ய சொல்றாரு? பிரகாசிக்கணும். ஏன் மக்கள் இருளில் வாழ்கிறார்கள்? ஏன் மக்கள் இருளில் இருக்கிறாங்க? ரெண்டு காரியம். நம்ம லிட்டரலாவே
இருட்டுக்குள்ளே வாழ்கிறவங்கள பற்றி கொஞ்சம் யோசித்தோம்னா புரியும். ஏன் ஜனங்கள் இருளில் வாழ்கிறாங்க அப்படின்னா, முதலாவது காரியம், அவங்க இருக்கிற இடத்துல என்னவே இல்லை. அவங்கள ஏதோ ஒரு டஞ்சனுக்குள்ள போட்டு என்ன செஞ்சு வச்சிருக்குது, அடைச்சு வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க இருக்கிற இப்போ இந்த ஹால் இருக்குன்னு வைங்களேன், இதில் இருக்கிற எல்லா வெளிச்சத்துக்கான சோர்ஸையும் நம்ம கட் பண்ணிட்டோம், உள்ள ஜனங்களை அடைச்சு வச்சிருக்கிறோம் அப்படின்னா அவங்க எங்கே தான் இருப்பாங்க? இருளில் தான் இருப்பாங்க. அதாவது வெளிச்சத்திற்கான சோர்ஸ், வெளிச்சத்திற்கான ஆதாரம் எதுவுமே இல்லை என்றால், அவங்கள சுற்றி வெளிச்சமே இல்லைன்னா அவங்க எதில் இருப்பாங்க? இருளில் தான். பக்கத்தில் சொல்லுங்க, வெளிச்சத்திற்கான ஆதாரமே இல்லைன்னா ஜனங்கள் எங்கே தான் இருப்பாங்க? ஆனால் நம்ம யாரு? நம்ம ஒரு வெளிச்சத்திற்கான ஆதாரம். ஏன்னா நமக்குள்ள என்ன வந்திருக்குது? ஒளி வந்திருக்குது, நம்மளால வெளிச்சம் பாய்ச்ச முடியும். ஆனா நம்மளை மூடிக்கிட்டு நம்மளை அடைச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துருந்தோம்னா இன்னும் ஜனங்கள் எங்கேயே தான் இருப்பாங்க? சத்தமா சொல்லுங்க, எங்கேயே தான் இருப்பாங்க? இருளே தான் இருப்பாங்க. ஏன்னா வெளிச்சத்தை கொடுக்கிற எந்த சோர்ஸும் அவங்கள சுத்தி இல்லை. ஏன்னா நம்ம தான் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துடுறோமே, யார்கிட்டையும் போய் என்ன பண்றதில்ல, பார்க்கறதில்ல, பேசுறதில்ல, எதுவும் எந்த கிரியைகளையும் செய்யறதில்ல, எந்த விதத்திலையும் கனிகளை கொடுப்பதில்லை, எதுவுமே பண்ணல. நான் வீடு, நான் உண்டு, என் வீடு உண்டு அப்படியே இருந்தோம்னா, இப்போ நான் யோசிக்கிறேன் பாருங்க, இப்போ நான் இன்னைக்கு காலையில் இங்கே வரல, நான் வீட்டிலே இருக்கிறேன், என்னால் வெளிச்சம் கொடுக்க முடியுமா? இங்கே என்னால் இங்கே விளக்கம் கொடுக்க முடியும், இங்கே வந்து இந்த வசனத்தை விளக்கி சொல்ல முடியுமா? அப்போ இன்னும் நீங்கள் தேவையோடு தான் இருப்பீங்க. ஆனால் எனக்கு இதெல்லாம் தெரியுது, எனக்கு இது விளங்கிருச்சு, ஆனால் வெளிச்சமாக இருக்கிறேன். ஆனால் வெளிச்சம் பாய்ச்சப்படவில்லை என்றால் ஜனங்கள் எங்கே தான் இருப்பாங்க? இருள். நம்பர் 1, அவர்களை சுற்றி ஒளி வெளிச்சத்திற்கான எந்த ஆதாரமும் இல்லை என்றால் ஜனங்கள் எங்கே இருப்பாங்க? இருளில் இருப்பாங்க. இரண்டாவது அவர்களுடைய கண்கள் மூடப்பட்டிருந்தா அவங்க எங்கே தான் இருப்பாங்க? சத்தமாக சொல்லுங்க. ஒரு மனுஷனுடைய கண்ணு பார்வை குறைபாடோட இருக்கான்னு வச்சுங்களேன், பார்வையே கிடையாது, அந்த மனுஷனை கூட்டு வந்து இது மாதிரி 10,000 லைட்டு எரிகிற இடத்துல கொண்டு வந்து நிறுத்தினாலும் அந்த மனுஷன் எதுக்குள்ள தான் இருப்பான்? சத்தமாக சொல்லுங்க, எதில் தான் இருப்பான்? அவனுக்கு இருட்டில் நிற்கிறதும் ஒன்று தான், அந்த மனுஷனுக்கு வெளிச்சத்தில் நிற்கிறதும் ரெண்டு காரியம்தான். இருளில் ஏன் இருக்கிறாங்கன்னா, 1 அவர்களுடைய கண்கள் என்ன ஆயிருக்குது? மூடப்பட்டிருக்குது. 2 அவர்களை சுற்றி என்னவே இல்லை. இப்போ இது அப்படியே ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தூக்கிட்டு வந்தீங்கன்னா, நம்மளை சுற்றி வாழ்கிற எல்லா மக்களும் மனது குருடாக்கப்பட்டவர்களாய், மனக்கண்கள் மூடப்பட்டவர்களாய், பார்வை அற்றவர்களாய், அவங்க இயேசுவை பற்றி நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க அவரை தச்சனா தான் பார்ப்பாங்க. இயேசு அவங்களுக்கு யாராக தான் தெரிவார், இல்லைன்னா அவங்க ஜாதிக்காரராக தான் பார்ப்பாங்க. ஏன் அப்படி பார்க்குறாங்க? அவர்களுடைய கண்கள் என்ன செய்யப்பட்டிருக்குது? எந்த கண்ணு மூடப்பட்டிருக்குது? மனக்கண் மூடப்பட்டிருக்கிறதுனால இயேசு அவர்களுக்கு ஒரு சாமியா தெரிவாரே ஒழிய இரட்சகராய் தெரிய மாட்டார். இயேசு அவர்களுக்கு கிறிஸ்தவ சாமியாய் தெரிவார், வெள்ளக்கார சாமியாய் தெரிவார், அல்லது அவர் ஒரு நல்ல மனிதர், புத்தர் காந்தி போல அவர் ஒரு நல்ல மனிதர் அப்படின்னா அவங்களுக்கு இயேசு ஒரு நல்ல மனிதரா தெரிஞ்சா அவருடைய மனக்கண்கள் என்ன ஆயிருக்குன்னு அர்த்தம். மனக்கண்கள் திறக்கப்பட்டவர்களுக்கு இயேசு யாராய் தெரிவார் தெரியுமா? இரட்சகராய் தெரிவார், மீட்பராய் தெரிவார், விடுவிக்கிறவராய் தெரிவார், என் வாழ்வுக்கு போதுமானவராய் உங்களுக்கு தெரிஞ்சார்னா உங்க கண்ணு என்ன ஆயிருக்குன்னு அர்த்தம். இப்ப நீங்களே சொல்லுங்க, உங்க கண்ணு திறந்திருக்கா மூடி இருக்கா? இயேசு உங்களுக்கு யாராய் தெரிகிறார்? இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய பந்தியில பங்கெடுக்க போறோம். இந்த பந்தியில பங்கெடுக்கும் போது ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பிரெட் உங்க கைக்கு வரும் இல்லையா? அது பிரெட்டா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்ணு மூடி இருக்குன்னு அர்த்தம். லிசன், அந்த பீஸ் ஆஃப் பிரெட் வந்து உங்களுக்கு என்னவா தெரியுது? உங்களுக்கு பிரெட்டாவே நீங்க நினைக்கிறீங்க, அதை பிரெட்டாவே நீங்க வாய்க்குள்ள போடுறீங்க அப்படின்னா கண்ணு என்ன இருக்குது? ஆனா அது கிறிஸ்துவின் சரீரம் என்று உங்களால் உணர முடிகிறது என்றால் கண்ணு என்ன இருக்கு? உங்க கையில கொடுக்க போகிற கப்பு, அந்த கப்புக்குள்ள இருக்கிறது கிரேப் ஜூஸா தெரிஞ்சதுன்னா
கண்ணு, அதற்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிறது எனக்காய் சிந்தப்பட்ட விலையேறப்பெற்ற இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் என்று உங்களால் அதை உணர முடிகிறது. அதை 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 அந்த கண்ணோட்டத்தில் உங்களால் பார்க்க முடிகிறது என்றால் உங்கள் கண்கள் என்ன செய்திருக்கிறது? இயேசுநாதர் அப்படிதான் பார்த்தாரு. அவர் கடுகு விதைய கடுகு விதையா பார்க்கல, கடுகு விதைய தேவனுடைய ராஜ்யமா பார்த்தார். கடுகு விதைக்குள் எதை பார்த்தார்? தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை பார்த்தார். சிறு கல்லாகிய சீமோனுக்குள்ளே அவர் எதை பார்த்தார்னா பெரும் கற்பாறையை பார்த்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? சீமோனே அப்படின்னு கூப்பிட்டா எல்லாரும் என்ன கூப்பிடுறாங்க? ஏ கல்லே, சிறு கல்லே அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆனா எல்லாரும் சீமோனே சீமோனே என்னும் போது இவர் மட்டும் அவரை எப்படி கூப்பிடுறாரு? பேதுருவே. அப்போ அந்த சிறு கல்ல சிறு கல்லுன்னு பார்க்கல, இவன் ஒரு சின்ன பையன் அப்படி பார்க்கல. அவர் எப்படி பார்க்கிறாரு? பீட்டர் அப்படின்னா என்னது? ஒரு பெரும் கற்பாறை. எல்லாரும் அந்த பெண் வந்து இயேசுவின் பாதத்தில் வந்து தன் கண்ணீரால் நனைத்து தன் தலைமுடியால் தொடச்சிக்கிட்டு இருந்தாலே அந்த அந்த விலை மகள், அவளை எல்லாரும் என்னன்னு பார்த்தாங்க? ஏய் இவ என்ன இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறா, இவளுக்கு இங்க என்ன வேலை, இவர் பரிசுத்த கடவுளா இருந்தா உணர்ந்திருக்க வேண்டாமான்னு எல்லாரும் அவளை அக்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் ஏன் மன கண்கள் என்ன ஆயிருக்குது? அவங்க கண்கள் திறக்கப்படாதனால அவளை, இவங்களுக்குள்ள இருக்கிற பாவத்தெல்லாம் தெரியல, அடுத்தவங்களுக்குள்ள இருக்கிற பாவம் தெரியுது. ஆனா கண் திறக்கப்பட்டவராய் கண்கள் பிரகாசிக்கிறவராய் இருந்த இயேசுவுக்கு அவளுடைய அந்த சரீரத்தினுடைய அழுக்கை விட அதுக்குள்ள இருந்த அந்த ஹார்ட்டை பார்க்கிறார். அந்த ஹார்ட் எவ்வளோ உடைஞ்சு நொறுங்கி போயிருக்குது. நொறுங்குண்ட இருதயத்தை கர்த்தர் அங்க என்ன செய்றாரு? பார்க்கிறார். நம்ம எப்படி பார்க்கிறோம்? நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டிருந்துச்சுன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் வெளியில் இருக்கிற ஏராளம் ஜனங்களுடைய கண்கள் என்ன செய்யப்பட்டிருக்குது? ஏன் மக்கள் இருளுக்குள்ளே வாழுகிறாங்க? தயவுசெய்து கவனிங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸு, உங்க ரிலேட்டிவ்ஸு, உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர்த்து வீட்டுக்காரங்களாம் எதில் வாழ்றாங்க? சத்தமா சொல்லுங்க, எதுக்குள்ள வாழ்றாங்க? இருளுக்குள்ள வாழ்றாங்க. ரெண்டே காரணம் தான். ஒன்று, அவங்க கண்கள் என்ன ஆயிருக்கு? மூட. ரெண்டாவது, அவங்கள சுற்றி வெளிச்சம் கொடுப்பதற்கு யாரும். ஆனால் நீங்கள் எங்கே தான் இருக்கீங்க? நீங்கள் எங்கே தான் இருக்கீங்க? அங்கேயே தான் இருக்கிறீங்க. அங்கேயே இருந்தாலும் என்ன கொடுக்காம இருக்கிறேன்? இப்போ நம்ம வெளிச்சம் கொடுக்காதனால, வெளிச்சமாக இராததுனால ஜனங்கள் இன்னும் நம்மளை சுற்றி நம்ம கூடயே இருப்பாங்க, நம்ம கூடயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க இன்னும் எதுக்குள்ளே இருப்பாங்க? இருளுக்குள்ளே இருப்பாங்க. ஏனென்றால் எனக்குள்ளே இருக்கிற அந்த வெளிச்சம் அவர்கள் முன்பாக இன்னும் என்ன செய்யாம இருக்கு. எத்தனை பேருக்கு விளங்குது? விளங்குச்சுன்னா நீங்க பாக்கியவான்கள். நம்மளை தவறுன்னு சொல்லி சுட்டி காமிச்சு நம்மளை வந்து கில்ட்டி ஆகிறதுக்காக கர்த்தர் வரல. உனக்கு இது விளங்காம இருக்குது, உனக்கு இது புரியாம இருக்குது, உனக்குள்ள ஒளி வந்துருச்சுன்றது உனக்கு என்ன செய்யல தெரியல. உனக்குள்ள ஒரு பிரைட்டஸ்ட் லைட் வந்திருக்குது. ஆனா அந்த லைட் உனக்குள்ள இருந்து என்ன செய்ய மாட்டேங்குது? பிரகாசிக்காம இருக்கிறதுனால உன்னை சுத்தி இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் இன்னும் எதிலேயே இருக்கிறாங்க? இருளுக்குள்ளே இருக்கிறாங்க. அப்ப அவர்கள் இருளுக்குள் இருப்பதற்கு அவர்களுடைய மனக்கண் குருடு ஒரு காரணம் என்றால், அவர்கள் முன்பாக பிரகாசிக்காமல் இருக்கிற நானும் ஒரு காரணம். விளங்குதா உங்களுக்கு? நான் பிரகாசிக்க தவறுறதுனால தான் அவங்க இன்னும் எதுக்குள்ள இருக்காங்க. இப்போ யோசித்து பாருங்களேன், எல்லா இடத்துலையும் அடைக்கப்பட்ட இருள் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு துளையின் வழியாய் ஒரு ஒளி கீற்று உள்ள வருதுன்னா எல்லாருடைய கண்களும் எதைத்தான் பார்க்கும்? சொல்லுங்களேன், எதை பார்க்கும்? அந்த வெளிச்சத்தை பார்க்கும். எல்லாம் இங்கே இந்த ஹால் முழுவதும் ஆட்கள் இருக்கிறோம், ஃபுல்லாக டார்க் ஆக்கிட்டோம், ஒரு பிட் ஆஃப் லைட் கூட இங்கே இல்லை. ஆனால் ஒரே ஒரு இடத்துலேருந்து ஏதோ ஒரு ஓட்ட வழியாக ஒரு லைட் உள்ள வந்தா இங்கே ஒரு 100 பேர் இருந்தாங்கன்னா 100 பேருடைய கண்ணு எங்கே தான் பார்க்கும்? எப்படியாவது அந்த வழியாக நமக்கு ஒரு வழி பிறந்துடாதா? வெளியே போயிட மாட்டோமா? இந்த இருளை விட்டு என்ன பண்ணிட மாட்டோமா? ஆனால் அந்த வெளிச்சமும் கிடைக்கல அப்படின்னா மக்கள் எதில் தான் இருப்பாங்க? அப்ப மக்கள் இருளில் வாழ்வதற்கு ஒரு காரணம் அவர்கள் கண்கள். எல்லாரும் சொல்லுங்க, ஒரு காரணம் கண்கள் மூடப்பட்டிருக்கிறது. அவங்க கண்ணு மூடி இருக்குது. ரெண்டாவது காரணம்
கண் திறக்கப்பட்ட நான் எனக்குள்ள இருந்து வெளிச்சத்தை என்ன செய்யாமல் இருக்கேன்? எமிட் பண்ணாமல் இருக்கிறேன். வெளிச்சம் பாய்ச்சாமல் இருக்கிறேன். நான் வெளிச்சத்தை கொடுக்கல. அதனால தான் சொல்றேன், நீங்கள் வெளிச்சமா இருக்கிறீங்க. ஆனா யாருக்கு வெளிச்சமா இருக்கணும்? உலகத்தாருக்கு வெளிச்சமா இருக்கணும். நான் உலகத்தாருக்கு வெளிச்சமா இல்லைன்னா எனக்குள்ள வெளிச்சம் இருந்தாலும் அதனால எந்த பயனும்? சொல்லுங்களேன். சொல்ல மாட்டீங்க. கவலைப்படாமல் சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வெளிச்சம் கொடுக்கல, எனக்குள்ள இந்த பிரைட்னஸே வரல அப்படின்னா அதனால் அந்த வெளிச்சத்தை வைத்துக்கொண்டு எனக்கு எந்த பயனும்? நான் வேணா ஒளியில் நடக்கலாம், அவ்வளோதான். நான் எதில் நடந்துக்கலாம்? ஒளியில் நடக்கலாம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே இருந்தால் ஒருவரோடு ஒருவர் என்ன செய்திருப்போம்? வசனம் படிச்சிருக்கிறீங்களா? 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5-6 வாசிங்க பார்க்கலாம். அவர் ஒளியில் இருக்கிறது போல, வசனம் சொல்லுங்க, இருக்கா? ஆமா, வாசிக்க மாட்டீங்களே. 7வது வசனம்மா, 7வது வசனம் பாருங்க. 5லிருந்து வாசிங்க. தேவன், எல்லாம் சொல்லுங்க, தேவன் யாரா இருக்கிறார்? அவரில் எவ்வளவு வேணும்? இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற, நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் சத்தியத்தின்படி நடவாமல் அவர் ஒளியில் இருக்கிறது போல ஒருவரோடு ஒருவர் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்ம பாவங்கள் நீக்கப்பட்டிருக்கோம், நம்ம சுத்திகரிக்கப்பட்டிருப்போம், நாமும் அவரும் ஐக்கியமா இருப்போம். ஆனா அதனால யாருக்கும் எந்த பிரயோஜனமும்? அதுக்காகவா நம்மளை ஒளியில கொண்டு வந்து நடக்க வச்சாரு? அப்படின்னா நீங்களும் ஒளியில் நடவுங்கள்னு சொல்லி முடிச்சிருப்பாரு. அப்படி சொல்லல. நீங்கள் உலகத்திற்கு யாரா இருக்கிறீர்கள்? எல்லாரும் சொல்லுங்களேன் ஐயா. உலகத்துக்கு யாரா இருக்கிறீங்க? ஒளியா இல்லைங்க. உலகத்துக்கு யாரா இருக்கிறீங்க? உலகத்துக்கு ஒளி யாரு? உலகத்துக்கு வெளிச்சம் யாரு? சத்தமா சொல்லுங்க. உலகத்துக்கு ஒளி யாரு? உலகத்துக்கு வெளிச்சம் யாரு? அவர் உங்களுக்கு ஒளியா வந்தாரா? ஒளியை பாய்ச்சிட்டாரா? ஒளி உள்ள வந்துருச்சா? நீங்க வெளிச்சத்தை பாய்ச்சிட்டீங்களா? உங்களுக்குள்ள இருந்து வெளிச்சம் பரவுதா? வெளியில பரவல அப்படின்னா அவர் ஒளியை கொடுக்கலன்னா நான் எப்படி இருளில் இருந்தனோ, நான் வெளிச்சத்தை பரவ செய்யலைன்னா உலகம் இன்னும் எப்படிதான் இருக்கும்? இருளில் தான் இருக்கும். அவர்கள் இருளில் இருக்க 2 காரணம் சொன்னேன். ஒரு காரணம் அவருடைய மனக்கண்கள் என்ன இருக்குது? மூடப்பட்டிருக்கிறது. 2வது காரணம் அவர்களை சுற்றி இருக்கிற நானும் நீங்களும் என்ன பண்ணாம இருக்கோம்? வெளிச்சமா இல்லை அவங்களுக்கு. நம்மளும் மூடிக்கிட்டோம், நம்ம கதவையும் அடைச்சுக்கிட்டோம், நம்ம வீட்டுக்கும் கேட்டை பெருசா போட்டுக்கிட்டோம், யாரையும் பார்க்கறதில்ல, யார்கிட்டையும் பேசுறதில்ல, யார்கிட்ட பேசினாலும் இயேசுவை பத்தி என்ன செய்யறதில்ல, வெளிச்சம் வெளியில போயிட விடுறதில்ல. எப்படியாவது வெளிச்சம் போயிட போகுது அப்படின்னு பயந்துக்கிட்டோம், என்ன செஞ்சுக்கிட்டோம்? அமைதலா இருக்கிறோம். அப்படி அமைதலா இருக்கிற வரைக்கும் ஜனங்கள் எதில் தான் இருப்பாங்க? இருளில் தான் இருப்பாங்க. அப்போ இருளில் நிறைய பேர் இருந்தாங்கன்னா இருளின் கிரியைகள் தான் தேசத்தை என்ன செஞ்சிருக்கோம்? இருளின் அதிகாரம் தான் தேசத்தை ஆளுகை செய்யும். இருளின் அதிகாரம், அந்தகாரம் இந்த தேசத்தை மூடிடும். அப்போ நம்ம ஊர்ல, நம்ம தேசத்துல இருள் விலகணும், வெளிச்சம் பரவணும்னா 2 காரியம் நடக்கணும். அவர்களுடைய மனக்கண்கள் திறக்கணும். 2வது அவர்கள் முன்பதாக என் வெளிச்சம் பிரகாசிக்கும். ஆமென். எடுத்து வாசிங்களேன். 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம். தயவுசெய்து எல்லாரும் பைபிள் எடுத்து பாருங்க, வேதாகமத்தை திருப்புங்க. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனம் பாருங்க. 2 கொரிந்தியர் 4:4. அப்படி பிரேக் பண்ணக்கூடாது, அப்படி வாசிக்கணும். எப்படி வாசிக்கணும்? தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின், அப்படி வாசிக்கக்கூடாது. தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்து. எல்லாம் சொல்லுங்க, கிறிஸ்து யாரு? யாருடைய சாயலா இருக்கிற கிறிஸ்து?
தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான குளோரியஸ் சுவிசேஷத்தின் ஒளி. அதாவது க்ளோ ஆகிற, குளோரியஸா இருக்கிற சுவிசேஷத்தின் ஒளி. அப்ப சுவிசேஷம் என்பதே என்னதான்? ஒளி. எல்லாம் சொல்லுங்க, சுவிசேஷம் என்பதே என்னதான்? அப்ப நம்ம சுவிசேஷம் சொன்னாலே எதை வெளியே விடுறோம்னு அர்த்தம்? ஐயோ சொல்ல மாட்டீங்களே. நீங்க சுவிசேஷம் சொன்னாலே என்னத்தை வெளியே அனுப்புறீங்க? இங்க பாருங்க, சுவிசேஷத்தை பத்தி இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. அப்ப சுவிசேஷம் போகும்போது என்னவா போகுது? ஒளியா தான் போகுது. ஏன்னா இது நம்முடையது இல்ல, நம்ம ப்ராடக்ட்னா வெளிச்சமா போகும். இது அவருடைய ப்ராடக்ட். ஆகவே அது என்னவா போகுது? ஒளி. எல்லாம் சொல்லுங்க, மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. ஆனால் அவிசுவாசிகளுக்கு அது என்ன செய்ய மாட்டேங்குது? அவிசுவாசிகளுக்கு பிரகாசமாய் இல்ல. ஏன் இல்லைன்னா, இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனக்கண்களை, இப்ப குருடா இருக்கிறவன் முன்னால எவ்வளவோ வெளிச்சத்தை காமிச்சாலும் அவனுக்கு அது பிரகாசமா? எத்தனை பேருக்கு விளங்குதுன்னு எனக்கு தெரியல. அவன் கண்ணு குருடா இருக்கிறதுனால அவன் முன்னால எவ்வளோ பிரைட் லைட் அடிச்சாலும் அவனுக்கு அது என்னவா தெரிய மாட்டேங்குது. ஆனா சுவிசேஷம் என்பது என்னது? மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. ஒரு குளோரியஸ் லைட் சுவிசேஷம் என்பது. நம்ம வெளிவிடுறது என்னது? ஒரு பெரிய லைட்டு. ஆனா அவங்களுக்கு அது என்னவா தெரியல, பிரகாசமா இல்லை. அப்ப ஏன் பிரகாசமா இல்லைன்னு பார்க்கணும். ஏன் பிரகாசமா இல்லைன்னா, ஒன்று அவர்களுடைய மனக்கண்களை பிசாசு என்ன செஞ்சு வச்சிருக்கிறான்? மூடி வச்சிருக்கிறான். அப்படி மூடி வச்சிருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிடுறோம்? அவங்களுக்கு அது பிரகாசமா தெரியலங்க, அவங்க எல்லாம் குருடா இருக்காங்க அப்படின்னு விட்டுட்டு வந்துடுறோம். ஆனா பவுல் என்ன சொல்றாரு பாருங்க, மகிமையின் சுவிசேஷத்தின் ஒளி அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனக்கண்களை குருடாக்கினான். ஆனா நாங்க விடல. என்ன செஞ்சோம்? நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும், எங்களையோ இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுடைய ஊழியக்காரர் என்றும் என்ன செய்கிறோம்? அதாவது அவங்களுக்கு அது பிரகாசமா இல்லை, அதை அவங்க ரிசீவ் பண்ணல. அதனால நாங்கள் விட்டுற மாதிரி ஐடியாவில் இல்லை. நாங்கள் திரும்ப திரும்ப இயேசுவை யார் என்று பிரசங்கித்து கொண்டே இருக்கிறோம், கர்த்தர் என்று என்ன பண்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் சுவிசேஷத்தின் ஒளியை சொல்லுகிறேன். இரண்டாவது, என்னை ஒரு ஊழியக்காரனாக அவர்கள் முன்பதாக வெளிச்சத்தை பாய்ச்சுகிறேன். நானும் வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்றேன், வாயிலிருந்து ஒளியை என்ன செய்றேன்? அனுப்பிக்கிட்டே இருக்கிறேன். இது ரெண்டும் சேரும் போது கட்டாயமாய் அவர்கள் இயேசுவை, ஒளியாகிய இயேசுவை என்ன செய்வாங்க? நீங்க ரிசீவ் பண்றீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் ரிசீவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு பெரிய, ஒரு அற்புதமான செய்தியை கொடுக்கும். ஆமாம், சுவிசேஷமே ஒளி. எல்லாம் கவனிங்க, சுவிசேஷம்ன்றது ஏதோ ஒரு வார்த்தை கிடையாது. சுவிசேஷம்ன்றது ஏதோ ஒரு சாதாரண வேர்டு கிடையாது. சும்மா சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு போறது வார்த்தை கிடையாது. லைட், குளோரியஸ் லைட். அது மட்டும் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் ரிசீவ் பண்ணிட்டான் அப்படின்னா அவன் ரட்சிக்கப்பட்டான்னு அர்த்தம். அன்னைக்கோட அவன் வாழ்க்கையில் இருக்கிற இருளெல்லாம் என்ன ஆயிடுது? அப்படிதான் நம்ம வாழ்க்கையில் ரிசீவ் பண்ணோம். அப்படிதான் ஒரு நாள் இந்த ஜீசஸுக்கு, இந்த ஒளிக்கு நம்ம வாழ்க்கையில் இடம் கொடுத்தோம். அன்னைக்கு இருந்து நம்ம வாழ்க்கையில் இருள் இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்யலை? மேற்கொள்ளவே இல்லை. அது நம்மை பற்றி கொள்ளவே இல்லை. அந்த இருளுக்கும் நமக்கும் என்னவே இல்லை. இப்போ பக்கத்தில் சொல்லுங்க, இருளுக்கும் எனக்கும் இப்போ என்னவே கிடையாது. அந்த இருள் இந்த ஒளியை என்ன செய்யவில்லை? பற்றி கொள்ளவே இல்லை. அது என்னை கேப்சர் பண்ணல, என்னை பிடிச்சு வைக்கல. அதனால எனக்குள்ள லைட் என்ன பண்ணிட்டே தான் இருக்கு? எரிஞ்சுக்கிட்டே இருக்கல. சொல்லுங்க, எரிந்து கொண்டே இருக்கிறது. இப்ப எரிந்து கொண்டிருக்கிற அந்த ஒளி மற்றவங்களுக்கு என்ன செய்யணும்? பிரகாசித்து கொண்டே இருக்கணும். அப்ப ஏன்
என் வாழ்க்கை இன்னும் பிரகாசமாக இல்லை? ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் அதிக பிரகாசம் வெளிப்படாமல் இருக்கிறது அப்படின்னா நம்ம கொஞ்சம் நம்மளை டயக்னாஸ் பண்ணி தானே ஆகணும். உள்ள என்ன இருக்குது? ஒளி இருக்குது. உள்ள என்ன வந்துருச்சுங்க? இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஒளி வேற, வெளிச்சம் வேற. ஒளின்றது சோர்ஸ், அது வெளியில் அடிக்குது பாருங்க, நேராக சூரியன்லேருந்து அடிக்குது பாருங்க, அதான் என்னது? ஒளி. அந்த ஒளி அங்கே பட்டு அங்கே எங்கேயும் பட்டு இந்த ரூம்குள்ளே வருது பாருங்க, இதுதான் என்னது? இப்போ நமக்குள்ளே வந்திருக்கிறது வெளிச்சம் இல்லை, நமக்குள்ளே வந்திருக்கிறது நேரடி கதிர்கள், நேரடி சுடர். அதனால தான் சுவிசேஷத்தின் ஒளின்னு போட்டிருக்கு. சுவிசேஷம் நம்மகிட்ட வரும்போது அது எப்படி வந்த? வெளிச்சமாக வரல, ஒளியாய் வந்து, சோர்ஸாக வந்தது. அதை நம்ம ரிசீவ் பண்ணதுனால கிறிஸ்து அதுக்குள்ள உள்ள வந்துட்டார். இப்போ உள்ள கிறிஸ்து வந்ததுனால நமக்குள்ள என்ன வந்துருச்சு? உன் ஒளி வந்தது. எல்லாம் சொல்லுங்க, சுவிசேஷத்தை உள்ள ரிசீவ் பண்ணும்போது என்னுடைய ஒளி எனக்குள்ள என்ன செய்து விட்டது? ஒளி வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்து உள்ள வந்துட்டாரு, ஜீவன் உள்ள வந்துருச்சு, ஒளி உள்ள வந்துருச்சு. ஒளி உள்ள வந்தோடனே நேரடி கதிர்கள் உள்ள வந்திருக்குது. அது உள்ள வந்து பட்ட உடனே அது அந்த இடத்துல இருந்து என்ன செய்யுது? பிரகாசிக்கு, ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்போ எனக்குள்ள வந்த ஒளி எனக்குள்ள இருக்குது, ஆனா வெளியில பிரகாசமா இல்லை. யார் வாழ்க்கையும் என்னால மாற்றமே அடையல. என்னை காண்கிறவர்கள் இருளுக்குள்ளேயே தான் இருக்கிறாங்க. நான் யார்கிட்ட எல்லாம் பேசுறேனோ அவங்களாம் இன்னும் இருளுக்குள்ளேயே தான் இருக்காங்க. அவங்க யாரும் இன்னும் வெளிச்சத்துக்குள்ள வரல அப்படின்னா கொஸ்டின் பண்ணணும். ஏன் எனக்குள்ள இருக்கிற ஒளி அவர்கள் முன்பதாக பிரகாசிக்கவில்லை? உள்ள லைட் இருக்குது, ஆனா யாருக்கும் என்ன கொடுக்க மாட்டேங்குது? சத்தமா சொல்லுங்க, உள்ள என்ன எரியுது? லைட்டு, ஆனா யாருக்கும் என்ன செய்ய மாட்டேங்குது? யாருக்கும் பிரகாசமா இல்லை. அப்ப என்னோட வாழ்க்கையில எனக்குள்ளே ஒரு கேள்வி வருது, ஏன் என் வாழ்க்கையில என் வாழ்க்கை இன்னும் பிரகாசிக்கவில்லை? இன்னும் பிரகாசமா எரியணுமே, வெளிச்சமா இருக்கணுமே, ஏன் என் வாழ்க்கை இன்னும் பிரகாசமா இல்லை? எத்தனையோ பேருக்கு முன்னால நான் வந்து பிரகாசித்து இருக்கணுமே, ஏன் அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு ஒரு 2 காரியம் இருக்கு. அதற்கு முதல் காரணம் இப்போ யோசித்து பாருங்களேன். இது போல லைட்டு, இந்த மாதிரி ஃப்ளாட் லைட் இருக்கு இல்லையா, தரை முழுக்க வச்சிருக்கிறோன்னு வைங்க. யோசிங்க, ஒரு கற்பனை பண்ணு. இந்த தரை முழுக்க என்ன போட்டிருக்கோம்? இந்த மாதிரி லைட்டை போட்டிருக்கோம். சுவிட்சை ஆன் பண்ணோன்னு என்ன செய்யுது? பளிச்சுன்னு எரியுது. இப்போ இதை அப்படியே விட்டுட்டோம்னா இந்த ஹால் முழுவதும் எப்படி என்ன செய்யும்? வெளிச்சமாக இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறோம்? நம்ம வீட்டிலேருந்து வரும்போது, ஒவ்வொரு ஆராதனைக்கு வரும்போதும் நம்ம வீட்டில் இருக்கிற குப்பையை பூரா என்ன செய்கிறோம்? எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறோம்? அப்படியே சிதறி விட்டுட்டு போயிடும். அடுத்த வாரம் வர்றோம், வேற புது குப்பை. இப்படியே குப்பையாக கொண்டு வந்து இந்த வெளிச்சத்தின் மேலே என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறோம்? குப்பையை போட்டுக்கிட்டே இருக்கிறோம். இல்லைன்னா சில நேரத்தில் நல்லா சாக்கு துணி மாதிரி கொண்டு வந்து விரிச்சு விட்டு போயிடும். என்னமோ ஒன்று கவலை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, இந்த குப்பை, அந்த குப்பைன்னு ஏராளம் குப்பைகளை இந்த அளவுக்கு நான் நிற்கிற அளவுக்கு உயரமாக போட்டோம். ஆனால் கீழே என்ன இருக்கு? சத்தமாக சொல்லுங்க, என்ன பண்ணிருக்கு? இப்பயும் லைட் எரியுதா? கீழே இன்னும் என்னதான் பண்ணிட்டு இருக்கு? எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. எல்லாரும் சொல்லுங்க, எனக்குள்ள ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு இருந்து உள்ள வந்த ஒளி பிரகாசமா. அதனாலதான் கர்த்தர் சொல்ற, நீங்கள் வெளிச்சமா இருக்கிறீங்க, ஆனா உலகத்துக்கு தான் என்ன இல்லாம இருக்கீங்க. உலகத்துக்கு மற்றவங்களுக்கு தான் உங்ககிட்ட இருந்து பிரைட்னஸ் போல, ஆனா நீங்க யார் தான்? ஏன்னா நீங்க ரிசீவ் பண்ணது மகிமையின் சுவிசேஷமாகிய ஒளி. அது அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னதான் பண்ணிட்டு இருக்கு? எல்லாரும் சொல்லுங்க, கீழே இருக்கிற லைட் என்ன பண்ணிதான் இருக்கு. ஆனா என்ன நடக்கல? இப்ப இந்த ஹாலு வெளிச்சமா ஏன் இல்லை? ஏன் இல்லை? அந்த லைட் இருக்கிற ஏரியா ஃபுல்லா என்னத்தை கொட்டி வச்சிருக்கோம்? குப்பை கூளங்களை கொட்டி வைத்து விட்டால் இந்த குப்பைகளை தாண்டி இந்த விளக்குகளால் என்ன செய்ய முடியல. ஆனா உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கு? எல்லாம் சொல்லுங்க, எரிந்து கொண்டே இருக்கிறேன், ஆனா யாருக்கும் என்ன கொடுக்காம இருக்கேன். வாய்ப்பு இருக்கா இல்லையா? எடுத்து பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம்.
தயவு செய்து விளங்கி கொள்ளுங்க. நம்ம வாழ்க்கையை இன்னைக்கு சரிப்படுத்திக்கிறதுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 33வது வசனம். ஒருவனும் விளக்கை கொளுத்தி மறைவிடத்திலாவது மரக்காலின் கீழையாவது, எங்க பாருங்க, வைக்க மாட்டான்னு சொல்லி வாசிங்க பார்க்கலாம். வைக்க ஒருவனும் அப்படி வைக்க மாட்டான். ஏன் சொஸ்த புத்தி இருக்கிறவன் யாரும் என்ன செய்ய மாட்டானா? விளக்க கொளுத்தி மறைவிடத்திலையோ மரக்காலுக்கிலையோ என்ன செய்ய மாட்டான்? வைக்க மாட்டான். அவன் விளக்கை ஏத்துறதுக்கான ரீசன் என்னதான்? அடுத்த வார்த்தையை பாருங்க. உள்ளே வருகிறவர்கள் வெளிச்சம் காணும்படி அதை விளக்கு தண்டின் மேல் என்ன செய்வான்? எல்லாம் சொல்லுங்களேன், எல்லாரும் சொல்லுங்களேன். ஒருத்தனும் மறைச்சு வைக்க மாட்டான். சொல்லுங்க, ஒருத்தனும் மறைச்சு வைக்க மாட்டான். ஏன்னா அவன் விளக்க போடுறதுக்கான காரணமே என்னதான்? அது மற்றவர்களுக்கு, உள்ளே வருகிறவர்களுக்கு என்ன கொடுக்கணும். இப்ப கர்த்தர் எனக்குள்ள ஒளியை கொடுத்ததற்கான காரணமே மறைச்சு வைக்கிறதுக்கு இல்ல. தயவு செஞ்சு மறைச்சு வச்சுக்கப்பான்னு சொல்லி கொடுக்கல. பக்கத்தில் சொல்லுங்க, கொடுக்கும்போது மற்றவர்களுக்கு, உள்ளே வருகிறவர்கள், உங்களை சந்திக்கிறவங்க, உங்ககிட்ட பேசுறவங்க, நீங்க யார்கிட்ட போய் பேசுறீங்களோ அவர்கள் எல்லாருக்கும் அது என்ன கொடுக்க வேண்டும். எத்தனை பேருக்கு வழங்குது? அப்போ உங்களுக்குள்ள ஒளி வரும்போதே தேவனிடத்தில் இந்த நோக்கம் என்ன தெரியுமா? நீங்க உங்ககிட்ட வர்றவங்களுக்கு என்ன கொடுக்கணும். ஒருவனும் மறைக்க மாட்டான். ஆனா நான் மறைச்சு வச்சிருக்கேன், ஆனா நீங்க மறைச்சு வச்சிருக்கீங்க. உள்ள வந்த ஒளியை என்ன பண்ணி வச்சிருக்கிறோம்? மறைச்சு வச்சிருக்கிறோம். என்னத்தை வச்சு மறைச்சீங்க? என்னத்தை வச்சு மறைச்சீங்க? அடுத்த வசனம் பாருங்க. கண்ணானது சரீரத்துக்கு என்னவாயிருக்கிறது? விளக்கு. உன் கண் தெளிவாயிருந்தால், உன் கண் கெட்டதாயிருந்தால், இப்ப இப்படி புரிஞ்சுக்கங்க. உங்கள் கண், உங்கள் காது, உங்களுடைய வாய் குறிப்பாக, அல்லது உங்களுடைய கைகள், அல்லது உங்கள் செயல்கள், இதெல்லாம் சரியா இருந்துச்சுன்னா உங்களுடைய பீயிங், உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். குறிப்பா சொல்றேன், உங்க ஆத்துமா நல்லா இருக்கும். உங்களுக்குள்ள இருந்து வெளிச்சம் என்ன செய்யும்? உங்க கண்ணு கெட்டதா இருந்துச்சு அப்படின்னா, அதாவது நீங்க பார்க்கிற பார்வை சரியில்லை அப்படின்னா, நீங்க உங்க பார்வையின் வழியாய் நிறைய தேவையில்லாத காரியங்களை உள்ள கொண்டு போயிருவீங்க. உள்ள கொண்டு போனீங்கன்னா உள்ள இருக்கிற வெளிச்சத்தின் மேல அதெல்லாம் என்ன செய்ய ஆரம்பிச்சிடும். மொபைல் போனை எடுத்து நம்ம என்னதான் சேஃபா பார்க்கிறேன்னு சொன்னா கூட ஏதாயிலும் ஒரு தேவையில்லாத காரியம் நம்ம கண்கள் வழியா என்ன செய்யும்? ஒரு சீரியலை பார்க்குறீங்க அப்படின்னா தேவையில்லாத குணாதிசயங்கள், கேரக்டர் உங்களுக்கே தெரியாம எங்க போகும்? அங்க பேசுற ஏதாவது ஒரு டயலாக் உங்க இருதயத்துக்குள்ள என்ன செஞ்சிடும்? அது பூரா என்னது? குப்பை. எல்லாம் சொல்லுங்க, அதெல்லாம் என்னது? பக்கத்தில் சொல்லுங்க. நிறைய குப்பைகளை இந்த கண்ணு வழியா எங்க கொண்டு போறீங்க? உள்ள என்ன எரிஞ்சுக்கிட்டு இருக்கு? உள்ள ஒளி வந்ததுனால வெளிச்சம். சுவிசேஷமாகிய ஒளியை உள்ளத்துக்குள் ஏற்றவர்கள், உள்ளே பிரகாசிக்கிறவர்கள், உள்ள எரிந்து கொண்டிருக்கிறவங்க, உள்ள எரியுது. ஆனா வெளியில வெளிச்சம் என்ன செய்ய மாட்டேங்குது? ஏன் வர மாட்டேங்குது? கண்ணு வழியா என்ன போயிருச்சு? சிலருக்கு எது வழியா உள்ள போகுது? காது வழியா. அவங்களுக்கு நிறைய புறணிகளை கேட்காம ஒரு நாளைக்கு தூங்க போனா அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். யாரை பத்தியாவது ஏதாவது என்ன செய்யணும்? கேட்டே ஆகணும். கேட்கலன்னா அவங்களுக்கு அன்னைக்கு தூக்கம் வராது. எந்திரிச்சு 12 மணிக்கு 1 மணிக்கு ஆகுது யாருக்காவது ஃபோன் பண்ணி, ஆமா நீ அவங்கள பத்தி என்னமோ ஆரம்பிச்ச, சொல்லாம விட்டுட்ட, நானும் கேட்காம விட்டேன், மண்டையே வெடிக்கிற மாதிரி இருக்கு, சொல்லு. கேட்டு அப்படியே கண்ணை மூடி அப்படியே ஆஹான்னா தான் அவங்களுக்கு என்ன வருது? காது. இந்த காதை குறித்து ரொம்ப கவனமா இருக்கணும். காதை குறித்து ரொம்ப கவனமா இருக்கணும். போத்திப்பாருடைய மனைவியை குறித்து ஒரு வரலாறு இருக்குது, நான் சொல்லியிருப்பேன். வாலிப தம்பி தங்கச்சி கிட்ட சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு சொல்றேன்.
போத்திபாருடைய மனைவி ஒரு அற்புதமான பெண். போத்திபார் யாருன்னு கேட்குறீங்க? அதுக்கு நீங்கள் பைபிளை தான் போய் படிக்கணும், அந்த விளக்கமெல்லாம் சொல்ல முடியாது. போத்திபார்னு ஒருத்தர் இருந்தார், ஒரு புறஜாதி அதிகாரி. அவருக்கு ஒரு மனைவி இருந்தா, அந்த மனைவி அற்புதமான ஒரு பெண். அவ பேர் கூட ஜுலேகான்னு சொல்றாங்க. என்னக்கா? நம்ம ஊர் மல்லிகா மாதிரின்னு வச்சுக்கோங்க, ஜுலேகா. இந்த ஜுலேகா மாதிரி ஒரு ஒப்பற்ற பெண் யாருமே, அவ்வளவு அருமையான பெண். நம்ம ஊர் பாஷையில் சொன்னா படி தாண்டாத அப்படி பிள்ளை. ஆனா என்ன நடக்குது, அவங்க வீட்டுக்கு நிறைய அதிகாரிகள் வர்றாங்க, பார்ட்டி எல்லாம் நடக்குது. அந்த டைம்ல ஆண்கள் எல்லாம் போத்திபார் கூட சேர்ந்து அங்க பேசிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் குடித்து வெறித்து கழித்து இருக்கிறாங்க. பெண்கள் எல்லாம் யார்கிட்ட வந்துடுறாங்க? ஜுலேகா கூட வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ள ஒரு பையன் அங்கிட்டு இங்கிட்டு போய்கிட்டு எல்லாருக்கும் ஜூஸ் கொடுக்குறான், அந்த காஃபி எல்லாம் எடுத்து கொண்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். அவன் பேர் என்னது? யோசேப். யோசேப் அங்கிட்டு இங்கிட்டு திருன்னு அடமாடிக்கிட்டு இருக்கிறான், வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அவன் அந்த வீட்டில் அடிமையா இருக்கிறான், அவன் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஆனா இந்த பெண்கள் கூட்டமெல்லாம் சேர்ந்து என்ன பேசுனாங்களாம் தெரியுமா? யார்கிட்ட? இந்த ஒழுக்கம் நிறைந்த அந்த பெண்ணிடத்தில் என்ன பேச? ஏ யாரி ஜுலே, who is that boy? ஜுலேகா, உன் வீட்டில் இப்படி ஒரு ஹேண்ட்ஸம் மேனை வச்சிருக்கிற. இப்படியே பேசி 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 ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, பல நாட்கள் பேச பேச இது அருமையான ஒரு கேரக்டர். யாரு? ஜுலேகா, ஒரு ஒப்பற்ற ஒரு பெண்மணி. ஆனால் இந்த வார்த்தைகளை கேட்க 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 அவளுடைய அந்த 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 மற்ற பெண்களுடைய அந்த குப்பைகள் எல்லாம் காது வழியா எங்க போயிடுச்சு? இருதயத்துக்குள்ள போய் கொஞ்சம் கொஞ்சமா டெபாசிட் ஆகி உள்ள எரிஞ்ச லைட் இப்ப என்ன செய்ய மாட்டேங்குது, வெளியே வரல. அதனால ஒரு நாள் என்ன பண்ணிட்டா, பயவுள்ள சட்டை பிடிச்ச நினைஞ்சிட்டா. அந்த பிரச்சனை நடந்ததற்கு காரணம் என்ன அப்படின்னா எது? அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து எப்படி இருங்க, எச்சரிக்கையா இருங்க, கவனமா இருங்கன்றாரு. ஏன் பார்க்கிறத பத்தி எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்லியிருக்கலாம், பேசுறத பத்தி எச்சரிக்கையா இருங்க, நடக்கிறத பத்தி எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா எதை சொல்றாரு? கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள், ஜாக்கிரதையா இருங்க அப்படின்றாரு. ஏன்? ஏன்னா இது ஒண்ணுக்கு மட்டும்தான் மூடி இல்லை, காதுக்கு என்ன இல்லை. கண்ணு பார்க்கறது தப்பா பார்க்குதுன்னா நம்ம உடனே அந்நிய பாஷையை பேசி என்ன பண்றோம்? ரிக்கரபர பாஷோ அப்படின்னு பத்தி விட்டுருவோம். போ, கண்ணை மூடிக்கிறலாம். பேசுறது தப்பா வந்துச்சுன்னா டக்குன்னு உணர்வடைஞ்சோம்னா என்னத்தை மூடிடலாம். ஏன்னா வாய்க்கும் மூடி இருக்குது, கண்ணுக்கும் என்ன இருக்குது, கிருபையா கர்த்தர் மூடி கொடுத்துருக்கிறாரு. ஆனா இந்த காதுக்கு என்ன கொடுக்கல. என்னங்க? இல்லையே பாஸ்டர், நீங்க சொல்றது ரொம்ப நேரமா எனக்கு கேட்கலையே, மூடி தானே வச்சிருக்கேன்றீங்களா? இது வேற மூடிங்க. அந்த மூடி இருந்துச்சுன்னா பெரிய பேஜாரு. காதுக்கு என்ன இல்லைங்க. அதனாலதான் கேட்கிறதை குறித்து எப்படி இருங்க. இந்த மூணுலையுமே ரொம்ப முக்கியமானது எது? ரொம்ப கவனம் செலுத்த வேண்டியது காது. நீங்க என்ன கேட்கறீங்க, யார் சொல்றதை கேட்கறீங்க, எப்படிப்பட்ட காரியங்களை கேட்கறீங்க, மற்றவங்க பேசுற குப்பைகளை கேட்கறீங்களா? அந்த எல்லாம் கேட்டீங்கன்னா அது உள்ள போய் உங்க வெளிச்சத்தின் மேல என்ன பண்ணிட்டே இருக்கும்? விழுந்து 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 உள்ள எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் கீழே. ஆனா உள்ள இருந்து என்ன வெளியே வராது. பக்கத்தில் சொல்லுங்க, உள்ள இருந்து என்ன வராது. வாழ்க்கையில வெளிச்சமே என்ன செய்யாது, டோட்டலா க்ளோஸ் ஆயிடும். ஆனா கீழே தோண்டி பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ணிட்டு இருக்குது? லைட் எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. ஆனா லைட்டுக்கு மேல இவ்வளவு தூரத்துக்கு அந்த லிட்டர் கிடக்குது, குப்பை கிடக்குது. பார்க்கக்கூடாத பார்த்து, பேசக்கூடாத பேசி, கேட்கக்கூடாத கேட்டு, நடக்கக்கூடாத வழிகளில் நடந்து, ரட்சிக்கப்பட்ட பின்னால, உள்ள ஒளி வந்த பின்னால எத்தனை காரியத்தை பண்ணி வச்சிருக்கிறோம். ஆண்டவர் இந்த காலவெளியில சொல்றாரு, வெளிச்சம் வெளியே வரலன்னா என் ஒளி உனக்குள்ள வந்து ஒரு பிரயோஜனமும் இந்த உலகத்துக்கு இல்லை, எனக்கு இல்லை, உனக்கு இல்லை. நான் ஒளியை கொடுத்ததே இருளுள்ள ஸ்தலத்தில் நீ என்ன செய்வதற்காகத்தான்? பிரகாசி. எல்லாம் சொல்லுங்க, ஒளியை கொடுத்ததே எதுக்காகத்தான்? இருளில் வாழுகிற மக்கள் பெரிய வெளிச்சத்தை இயேசு வரும்போது கண்டார்கள். அவருக்கு பின்னால நம்ம போனோம்னா
இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை என்ன செய்ய வேண்டும்? நம்ம இருக்கிற இடத்துல, நம்ம ஊழியம் செய்யற இடத்துல, நாம போகிற இடத்துல, வர்ற இடத்துல எல்லாம் வெளிச்சம், உள்ள இருக்கிற ஒளி வெளிச்சமா என்ன செஞ்சே ஆகணும், பிரகாசிச்சே ஆகணும். அது பிரகாசிக்கலன்னா நம்மளை கொஞ்சம் டயக்னோஸ் பண்ணி பார்க்கணும். என்ன பண்ணி வச்சிருக்கிறேன், என்னதான் பண்ணி வச்சிருக்கிறேன்னு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நீங்கள் செய்த பல கிரியைகள், பல காரியங்கள் உள்ள போய் என்னவா படிஞ்சிருக்குன்னா குப்பைகளாய் படிந்து கீழே எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. ஆனால் அதை மேலே என்ன செய்யவே விட மாட்டேங்குது, பிரகாசிக்கவே விடலை. அப்போ நம்பர் 1, எரிந்து கொண்டிருக்கிற நான் அதிகமாய் வெளியே பிரகாசிக்காமல் போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தேவையில்லாத, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, என்னுடைய அவயவங்களில் குடியிருக்கிற பாவமே அப்படி செய்தது. எதுல குடியிருக்கிற பாவம்? கண்ணுல. என்னங்க என்ன செஞ்சது அப்படின்னா, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். வேணான்னு எதை நினைக்கிறனோ கடைசியில் பாருங்க அதை தான் என்ன பண்ணி விட்டுறேன், செஞ்சு விட்டுறேன். காரணம் என்ன அப்படின்னா, என் அவயவங்கள் எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய அவயவங்கள், மெம்பர்ஸ் ஆஃப் மை பாடி, என் கண்ணு, என் காது, என் வாய், என்னுடைய கைகள் அல்லது என்னுடைய அவயவங்கள் எல்லாமே தேவையில்லாததெல்லாம், நான் விரும்பாததெல்லாம் அதை செஞ்சு செஞ்சு நான் விரும்புகிறத செய்யலைங்க. ஐயோ பெரிய கஷ்டமாக இருக்குது. 7ஆம் அதிகாரம், ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், நான் விரும்புகிறத செய்யலை, நான் எதையே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்படியே விரும்பாத தீமையவே செஞ்சு செஞ்சு நான் சொல்கிறேன். அவர் உணர்வடையாமல் விட்டுருந்தாருன்னு வைங்களேன், 7ஆம் அதிகாரத்தில் கொஞ்சம் உணர்வடையாமல் கடைசி வாக்கியத்தில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி அந்த அதிகாரத்தை அவர் முடிக்காமல் விட்டுருந்தாருனா, ஜெயம் எடுக்காமல் விட்டுருந்தாருனா, பவுலால இத்தனை புஸ்தகங்களை எழுதி நமக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கவே. அவருடைய அவயவங்களில் போர் செய்ததே, அந்த போருக்கு அவர் இடம் கொடுத்து அந்த அவயவங்களை பூரா பாவம் செய்யறதுக்கு விட்டுருந்தாருனா, அந்த குப்பைகள் எல்லாம் உள்ள கொண்டு கொட்டிருந்தாருனா அவரால் பிரகாசிச்சிருக்கவே. ஆனால் அந்த அதிகாரத்தில் கடைசியில் என்ன சொல்லி முடிக்கிறார் பாருங்க, நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்னை விடுதலையாக்க கூடும்னு கேட்டுட்டு அடுத்த வசனத்தில் என்ன சொல்றார் பாருங்க, நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுக்கு ஸ்தோத்திரம். யார் என்னை விடுவிப்பார் அப்படி கேட்டுட்டு அடுத்த வார்த்தையில் சொல்றாரு, நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனை. அப்ப யார் தான் விடுவிக்க முடியும்? அப்ப யார் தான் என்னை உணர்த்த முடியும்? இந்த காரியத்தில் நீ வெளியே வரலன்னா தோத்து போயிடுவடான்னு சொல்லி கொடுக்கறது யாரால தான் முடியும்னா நம்முடைய. இப்ப இந்த காலை வேலை சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு, நீ எப்படி பிரகாசித்திருக்க வேண்டிய ஆளு, நீ எப்படி ஒளி கொடுத்திருக்க வேண்டிய ஆளு, நீ எவ்வளவா எழும்பி கனி கொடுத்திருக்க வேண்டிய ஆளு. ஆனால் உனக்குள்ள இருந்து என்ன வராம இருக்குது? வெளிச்சம் வராம இருக்குது. உள்ள ஒளி இருக்குது, ஆனா என்ன வரல? பக்கத்தில் கொஞ்சம் சொல்லுங்க, உள்ள எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குதான். நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க, உள்ள இன்னுமே என்ன செய்தான்? உள்ள இன்னும் அணையல. சொல்லுங்க, இன்னும் என்ன செய்யல? அணையல. ஏன்னா விளக்கை ஏத்துனது யாரு? சொல்லுங்க, விளக்கை ஏத்துனது யாருங்க? தெய்வம். இதை அணைக்க நம்மளால முடியாது, ஆனா வெளியே வர விடாம தடுக்க நம்மளால அப்படித்தான் பண்ணி வச்சிருக்கோம். ஆமா. ஆனா எப்படி பிரகாசித்திருக்க வேண்டிய ஆட்கள் தெரியுமா நம்ம? எப்படி ஜொலித்திருக்க வேண்டிய ஆட்கள் தெரியுமா நம்ம? எத்தனை பேரை கர்த்தருக்காக இந்த தேனியில ஆதாயப்படுத்திருக்க வேண்டிய ஆட்கள் தெரியுமா நம்ம? ஆனா நமக்குள்ள இருந்து வெளிச்சம் என்ன செய்யல, வெளியே வரலன்னா உலக கவலைகள். அந்த விதைகளை பற்றி பேசுகிறார் இல்லையா, நிலங்களை பற்றி பேசும்போது ஒரே ஒரு 25% தான் நல்லா இருக்குது, 75% என்ன ஆயிடுது? சிற்றின்ப மயக்கம், உலகத்தின் கவலைகள், அது இது எல்லாத்தையும் போட்டு குப்பை கூலங்களெல்லாம் போட்டு நிரப்பி உள்ள இருந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த வெளிச்சம் ஒண்ணுமே வெளியில என்ன செய்ய மாட்டேங்குது. பவுலடியார் சொல்றாரு, எனக்குள்ளே அப்படிதான்ப்பா இருந்துச்சு, ஆனால் இந்த மரண சரீரத்தில் நின்று நிர்பந்தமான இந்த நிலையில இருந்து யார் என்னை விடுதலையாக்க முடியும்னு நான் கேட்டப்போ எனக்கு ஒன்னே ஒன்று விளங்குச்சு, அதை அந்த விடுதலையை கொடுக்க யாரால மட்டும்தான் முடியும்? எனக்கு
கிறிஸ்துவால் மட்டும்தான் முடியும்னு தெரிஞ்சதுனால என் வாழ்க்கையை அவர் கையில் ஒப்பு கொடுத்தேன். அடுத்து 8ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் சொல்கிறாரு, ஆனபடியினால் யாருக்குட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல், நான் இப்படி சொல்கிறேன், குப்பைகளை சேர்க்காமல் லைட்டை சேர்ந்தவர்களாய், நிறைய லைட்டை நிறைய வெளிச்சத்தை சேர்க்கிறவர்களாய் இருக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பே இல்லை. எல்லாம் சொல்லுங்க, குப்பையை சேர்க்காம குப்பையெல்லாம் அகற்றிட்டு நிறைய வெளிச்சத்தை சேர்த்துருங்க. இதுதான் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வசனம். வசனத்துக்கு பேரே என்னதுன்னா இருளுள்ள இடத்துல என்ன செய்கிற விளக்கு. அப்போ எதை கொண்டு போய் உள்ள சேர்க்கணும்? குப்பையை சேர்க்கணுமா இதை சேர்க்கணுமா? சொல்ல மாட்டீங்களே. குப்பையை சேர்க்கணுமா இதை சேர்க்கணுமா? ஆனால் நம்ம வாழ்நாள் முழுக்க என்ன சேர்த்துக்கிட்டு இருக்கோம்? சொல்லுங்க, வாழ்நாள் முழுக்க என்ன சேர்த்துக்கிட்டு இருக்கோம்? வாரத்தில் ஒரு நாள் வசனத்தை சேர்க்கிறோம். வாரத்தில் ஒரு நாள் அல்லது 2 நாள் ஒரு சில நிமிடங்கள் வசனத்தை கேட்கிறோம். அதுக்கு பின்னால் என்ன பண்றோம்? குப்பைகள். எல்லாம் சொல்லுங்க, என்னது? உலக குப்பைகள். நான் சொல்லட்டுமா, கண்ணு வழியா போகிற குப்பைகளை தடுத்து நிறுத்தணும்னா உங்கள் மொபைலில் சோஷியல் மீடியாவில் இருக்கிற எந்த நெட்வொர்க்கும் உங்கள் மொபைலில் என்ன செய்யக்கூடாது. இருக்கட்டும் பாஸ்டர் அப்படின்னா, இருக்கட்டும், அது இருக்கட்டும் பாஸ்டர் அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் குப்பை சேர்ப்பதை தவிர்க்கவே முடியாது. ஃபேஸ்புக் இருக்கட்டும் பாஸ்டர், இந்த புக்கு அங்கிட்டு இருக்கட்டும் பாஸ்டர், இந்த புக்கை ஃபேஸ் பண்ண விரும்பலை, இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஆனால் எனக்கு எது வேணும்? ஐயோ, எவ்வளோ ஃபாலோவர்ஸ் தெரியுமா, எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா? ஒரு நாளைக்கு எப்படி 500 பேர் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்குறாங்க. ஐ நீட் இட் பாஸ்டர். குப்பைகளை என்ன செய்ய முடியாது, தவிர்க்க. குப்பை வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் வரும், அன்னைக்கு உள்ள இருந்து வெளிச்சமே வராது. இன்ஸ்டாகிராம் இருக்கட்டும் பாஸ்டர், இந்த அது இருக்கட்டும் பாஸ்டர், த்ரெட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ அது இருக்கட்டும் பாஸ்டர், நானே சொல்லி தரணும். போ இயேசுவின் நாமத்தில், எல்லாம் மறைந்து போவதா? அது இருக்கட்டும் பாஸ்டர், இது இருக்கட்டும் இருக்கட்டும், நான் ஒன்றும் சொல்லலை, வேணா வச்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் குப்பை வண்டியாக மாறுறதை யாராலும் தடுக்க முடியாது. நீங்கள் ஒரு நடமாடும் குப்பை வண்டியாக இருக்கணுமா அல்லது நடமாடும் வெளிச்சமாக இருக்கணுமா? இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கணுமா, இருளுள்ள ஸ்தலத்தில் குப்பையாய் நார வேண்டுமா? அதை முடிவு பண்ணிட்டு நீங்கள் எதை பார்க்குறீங்க, எதை பார்க்கணுன்றதை நீங்கள் முடிவு பண்ணி, எனக்கு இதெல்லாம் தேவையில்லாதது, இது என் நேரத்தை போக்குகிறது, எனக்குள்ள குப்பைகளை கொண்டு வருகிறது என்று இன்று நீங்கள் அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்த வேண்டாம் என்று அன்பாக சொல்கிறேன். சிபிஎம் சர்ச்சில்னா வேற மாதிரி சொல்லுவாங்க. அன்பாக சொல்கிறேன் உங்களுக்கு, இயேசுநாதர் மாதிரி சொல்கிறேன். தயவு செய்து குப்பைகளை வாழ்க்கைக்குள்ளே என்ன செய்யாதீங்க, அனுமதிக்க வேண்டாம். திருவசனம் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற இந்த வசனம். நான் சொல்கிறேன், எத்தனையோ வருஷம் குப்பைகளுக்கு இடம் கொடுத்தாச்சு இல்லையா? இன்றைக்கி முடிவெடுப்போம், ஆண்டவரே இனி என் வாழ்க்கையில் மீதமுள்ள நாட்கள் இந்த வெளிச்சத்தை தவிர வேறு எதையும் உள்ளே என்ன செய்ய மாட்டேன், கொண்டு போக மாட்டேன். எத்தனையோ வருஷம் பார்த்தாச்சுல, இந்த புக்கை ஃபேஸ் பண்ணாமல் அந்த ஃபேஸ்புக்கை பார்த்துட்டோம்ல, போதுன்றேன் நான். ஸ்டாப் இட். பல வருஷம் பார்த்தாச்சு, அதனால் நம்ம அடைந்த பலன்கள் ஸ்டேட் பேங்க்லேயும் கனரா பேங்க்லையும் எல்லா பேங்க்லேயும் போட்டாச்சு இல்லையா? சம்பாரிச்சிருக்கோம்ல நிறையா, ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் எல்லாம். போதுன்றேன் நான். அந்த சம்பாத்தியத்தோடு நிப்பாட்டிட்டு அந்த குப்பைகளை ஒதுக்குறதுக்கு, ஆண்டவரே எனக்கு அது வேண்டாம். ஒரு நாள் வாழ்ந்தாலும் இயேசுநாதர் மாதிரி வாழ்ந்துட்டு நான் வந்துடுறேன் உங்கள்கிட்ட. இயேசுநாதர் எந்த புக்கை பார்த்தாரு? அவருக்கு டெலிகிராம்னா கூட என்னன்னு தெரியாது, எதையுமே இல்லை அவர்கிட்ட. மனோவா சொல்கிறார். மனோவா யாரு? மேலூரில் இருக்க பாஸ்டரா அப்படின்னு நினச்சிடாங்க.
இங்கே இருக்கிற மனோவா சொல்கிறேன். சிம்சோனுடைய அப்பா. தேவனுடைய தூதனானவர் வந்து அவருக்கு தரிசனமாகி சில காரியங்களை சொல்லி முடிச்சோன்னே இவர் சொல்கிறாரு, வேமா போய் சொல்கிறாரு, ஐயா நாங்கள் ஒரு கன்றுக்குட்டியை பிடிச்சி என்ன செய்கிறோம், உங்களுக்காக சமைத்து கொடுக்குறோம், நீங்கள் என்ன செஞ்சுட்டு தான் போகணும், சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, உன் உணவை நான் என்ன செய்ய முடியாது, சாப்பிட மாட்டேன். நீ எனக்கு ஏதாவது கொடுத்து என்னை கனப்படுத்தணும்னு விரும்பினேன்னா, நீ விரும்பினால் சர்வாங்க தகன பலியை என்ன செய், செலுத்து. வந்திருக்கிறவர் கர்த்தருடைய தூதனானவர், அதாவது இயேசு வந்திருக்கிறாருன்னு மனோவாவுக்கு தெரியல, யாரோ ஒரு தேவ மனுஷன் வந்திருக்கிறாருன்னு நினச்சி அவருக்கு இவர் என்ன செய்ய விரும்புகிறாரு, எல்லாத்தையும் பொறிச்சு அவிச்சு எல்லாம் கொடுக்கலாம் ஆசைப்படுறாரு, சமையல் பண்ணி கொடுக்கலாம். ஆனால் கர்த்தருடைய தூதனானவர் என்ன சொன்னா தெரியுமா, உன் உணவை நான் என்ன செய்ய முடியாது, சாப்பிட மாட்டேன். நீ விரும்பினேன்னா எனக்கு என்ன கொடு, சர்வாங்க. இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம் தெரியுமா? நீ சமைச்சு கொடுத்தேன்னா அதில் கடுகு போடுவ, மிளகு போடுவ, இதை போடுவ, அதை போடுவ, அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன், எல்லாத்தையும் போட்டு உப்பை போட்டு மிளகாயை போட்டு மிளகாத்தூளை போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுவேன். எல்லாம் சொல்லுங்கள், என்ன பண்ணுவேன், மிக்ஸ் பண்ணி கலப்படம் செஞ்சு கொண்டு வந்து ஒரு சமையல்னு கொடுப்பேன். கலப்படத்தை நான் ஒருபோதும் என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் சர்வாங்க தகன பலினா என்ன தெரியுமா, அப்படியே கொண்டு வந்து பழுதில்லாதது அப்படியே கொண்டு வா, அப்படியே வெட்டு, அப்படியே கொண்டு வந்து பலிபடத்தில் வை, அப்படியே எடுத்துக்கிறேன். நோ கலப்படம். அதில் எதுவும் ஆட் பண்ணக்கூடாது, அதில் எதையும் சேர்க்கக்கூடாது, கலப்படம் பண்ணவே கூடாது. கலப்படம் இல்லாத ஒரு தூய வாழ்வுக்கு சொந்தக்காரர் நம்முடைய தகப்பன். அதனால தான் இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியேறி போகும்போது அவங்ககிட்ட சொல்றாரு, நான் உங்களை வெளியே கொண்டு போறேன், போகும்போது என்னத்தையாவது தின்னுபிட்டு வராத, புளிப்பில்லாத அப்பம். எல்லாம் சொல்லுங்க, என்ன இல்லாத அப்பம், அந்த அப்பத்துக்குள்ள ஈஸ்ட் கூட சேரக்கூடாது. கலப்படம் இல்லாத ஒரு தூய வாழ்க்கையோடு உன் வெற்றி பயணத்தை தொடர்கின்றார். பக்கத்தில் சொல்லுங்க, கலப்படம் இல்லாத ஒரு தூய வாழ்க்கை வாழும்படி கர்த்தர் விரும்புகிறார். எந்த கலப்படமும் வேண்டான்ற. இப்போ சமீப நாட்களாக இந்த உலகத்துக்குள்ள என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பேன், நியூஸ் பார்க்கறதுல ரொம்ப அப் டு டேட்டாக இருப்பேன். நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, என்னுடைய பிரசங்கத்திலே அப்பப்போ நடக்கிற செய்திகள்லாம் வந்துகிட்டே இருக்கும். ஒரு காலகட்டத்தில் என்னன்னா, அந்த நியூஸ் பார்க்காம என்னால் இருக்க முடியாது. நியூஸ் நியூஸ் நியூஸ்னு 24 மணி நேரம் தேடிக்கிட்டே இருக்கிறேன். இதை தேடி போறேன்னு சொல்லி தேவையில்லாதெல்லாம் என்னை தேடி என்ன செய்ய ஆரம்பிச்சிச்சு. ஒரு நாள் பார்த்தேன், இது நமக்கு ஆகாது. ஏன்னா நான் தேவ மனுஷன், தேவனுடைய மனுஷன். எனக்குள்ள குப்பை சேர்த்தா இங்கே வந்து என்ன தான் போயிட்டுருக்கோம், எனக்குள்ள குப்பை இருந்துச்சுன்னா இங்கே என்ன தான் வரும், குப்பை தான் வரும். ஸோ குப்பைகளை வெளியே விடாமல் இருக்கணும்னா குப்பையை உள்ளே என்ன செய்யாமல் இருக்கணும், விடாமல் இருக்கும். ஒரு நாள் முடிவு பண்ணேன், அத்தனையும் டெலீட் பண்ணேன், எதுவுமே எனக்கு வேண்டான்னு முடிவு பண்ணேன். இப்போ பச்சை பட்டனு சிவப்பு பட்டனு. ஒரு ஆமேன்னு சொல்லிருங்க பார்க்கலாம். ஆமாம், மிஞ்சி மிஞ்சி போனால் ஏதாவது நம்ம பாட்டு கிட்டு ரிலீஸ் பண்ணோம்னா அந்த பாட்டை யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன், அவ்வளோதான் மேக்ஸிமம் நான் செய்கிற வேலை. ஏன் பாஸ்டர் இந்த காலத்தில் எவ்வளோ டெக்னாலஜியெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் வச்சு நான் என்ன செய்ய போகிறேன்? எனக்குள்ளேருந்து வெளிச்சம் வராமல் டெக்னாலஜியை வச்சு நான் என்ன செய்ய முடியும்? நான் வெளிச்சமாக இருக்கணுன்றக்காக எனக்குள்ள ஒளியை கொண்டு வந்தார். நான் வெளிச்சமாக இருக்க விரும்புகிறேன். நான் ஒரு டெக்னிக்கல் பர்சன்னு காமிக்கிறத விட நான் ஒரு வெளிச்சத்தின் மகன் என்று காண்பிக்க விரும்புகிறேன். எது எனக்கு முக்கியமாக தெரியுது? பாஸ்டருக்கு எல்லாமே தெரியும். பாஸ்டர் அந்த டெக்னாலஜி, ஏஐ டெக்னாலஜி எல்லாம் பயங்கரமாக யூஸ் பண்ணுவார். எல்லா டெக்னாலஜியும் எல்லாத்தையுமே எதுக்காக தான் யூஸ் பண்ணுவார்னா தேவ ராஜ்யத்துக்காக யூஸ் பண்ணுவார். அதுக்கு மட்டும்தான், வேற எதுக்கும் எனக்கு எதுவுமே தேவை இல்லை. லூக்கா 11ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, அந்த 2 வசனங்கள் நான் சொல்லி முடிக்கிறேன், அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். லூக்கா 11ஆம் அதிகாரம் 35. ஆகையால் இப்ப கவனிங்க, மறுபடியும் சொல்றாரு பாருங்க, ஆகையால் உன்னில் உள்ள. அப்ப இப்ப வரைக்கும் வினோதனிக்குள்ள என்னதான் இருக்கு? வெளிச்சம் இருக்குன்றாரு. ஆனா நிறைய குப்பையை கொண்டு வந்து போட்டிருக்கீங்க, ஆனாலும் என்ன இருக்குது? உன்னில் உள்ள வெளிச்சம். இப்படியே கவனிக்காம விட்டுட்டேன்னா ஒரு நாள் அந்த வெளிச்சம் என்னவா மாறிடும். உண்மைதானா?
அந்த வெளிச்சம் இருள் ஆகாதபடிக்கு தயவு செய்துப்பா அப்படிலாம் கேட்கல, ஆலோசனை எல்லாம் கொடுக்கல, கட்டாயமா சொல்றாரு, எச்சரிக்கையாயிரு. நீ ரட்சிக்கப்பட்டுட்ட, ஒளிய உள்ள ஏற்றுக்கொண்டுட்ட, உள்ள தக 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 தகன்னு அது எரியுது பயங்கர பிரகாசமா. ஆனா உனக்குள்ள இருந்து என்ன செய்ய மாட்டேங்குது? வெளியே வர மாட்டேங்குது, வெளியே யாருக்கும் போக மாட்டேங்குது. போகாம இருக்கிறது காரணம் நிறைய குப்பை கிடக்குது. இதையெல்லாம் அகற்றி உள்ள இருந்து வெளிச்சத்தை என்ன செய்ய? கொண்டு வா. நீ கொண்டு வர தவறி மேலும் 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 குப்பையை போட்டுக்கிட்டே இருந்தன்னா உன்னில் உள்ள வெளிச்சம், எல்லாம் சொல்லுங்க, என்னில் இப்ப வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்குள்ள என்ன இருக்குது? அதனாலதான் நீங்க இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க. இன்னைக்கு காலையில உங்களுக்கு உள்ள வெளிச்சம் இருக்குதுன்றக்கான அடையாளம் என்ன? இன்னைக்கு காலையில எங்க உட்கார்ந்துருக்கிறீங்க? இப்ப உள்ள வெளிச்சம் இல்லைன்னா உங்களால இங்க வந்து உட்கார முடியாது. உங்களுக்கு இந்த இடம் போர் அடிக்கும். இந்த இடம் வந்து உங்களுக்கு பரிச்சயம் இல்லாத அந்நியமான இடமா இருக்கும். ஆனால் உங்களுக்கு உள்ள வெளிச்சம் இருக்கிறதுனால தேவ சமூகத்தில் இருக்கிறீங்க. ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் மாதிரி கர்த்தர் சொல்றாரு, உன்னில் உள்ள வெளிச்சம் இருள் ஆகிவிடாதபடிக்கு. அப்ப என்ன சொல்ல வர்றாரு? அது இருள் ஆகிறதுக்கு என்ன உண்டு? பக்கத்தில் கூட சொல்லுங்க, இருள் ஆவதற்கு என்ன உண்டு? எனக்குள்ள இருக்கிற வெளிச்சம் என்ன ஆயிடுறதுக்கு வாய்ப்பு உண்டு? நான் கவனிக்க தவறிவிட்டால் ஒரு நாள்ல அந்த வெளிச்சம் என்னவா மாறிடும். ரட்சிக்கப்பட்ட ஆளுக்குள்ள சொல்றாரு, மீட்கப்பட்டவனுக்குள்ள சொல்றாரு, தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்றாரு, உன்னில் உள்ள வெளிச்சம் இருள் ஆயிராம எச்சரிக்கையாயிரு, நீ கவனமாறு. தேவ சமூகத்தில் உட்காரும் போது, ஆண்டவரே எனக்குள்ள கொடுத்த அந்த ஒளி என் வழியா என்ன செய்வதாக? பிரகாசிப்பதாக சொல்லு. நான் பிரகாசிக்க விரும்புறேன்னு சொல்லுங்க. இயேசு பிரகாசித்தாரா? சொல்லுங்க, இயேசு பிரகாசித்தாரா? 3.5 வருஷம் ஒரு நிமிஷம் கூட பெண்டிங் இல்லாம அத்தனை வினாடியும் பிரகாசித்தார். அவர் பேசினா பிரகாசம் வருது, அவரை யாராவது தொட்டாங்கன்னா பிரகாசம் வருது, அவர் போய் யாரையாவது தொட்டாலும் பிரகாசம் வெளிப்படுது. உள்ள இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு என்ன பண்ணிக்கிட்டே இருக்குது? ஓடுது. ஏன்னா எல்லா காவலோடும் அவர் தன்னுடைய இருதயத்தை என்ன பண்ணிட்டார்? கண்ணை பாதுகாத்துக்கிட்டாரு, காதை பாதுகாத்துக்கிட்டாரு, வாயை பாதுகாத்துட்டாரு, எல்லாத்தையும் பாதுகாத்துக்கிட்டதுனால அவருடைய உள்ளத்திலிருந்து என்ன பாய்கிறது? அவருக்குள்ள இருந்து வெளிச்சம் பரவுகிறது. அதனாலதான் அவர் பிறந்தோன்னே சொல்லிட்டாங்க, இருளில் உள்ள ஜனங்களுக்கு பெரிய வெளிச்சம். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்கள் வெளிச்சத்தை காண்கிறார்கள். நான் சொல்லட்டுமா, உங்களையும் என்னையும் அந்த வேலையை கண்டினியூ பண்றதுக்கு தான் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் ஒளியை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். தயவு செய்து சொல்றேன், இன்னைக்கு இருந்து குப்பையை சேர்க்கறது இன்னைக்கோட நிறுத்துருங்க. Delete unwanted applications in your phone. Delete. Discontinue unwanted relationships. தேவையில்லாத ரிலேஷன்ஷிப் இன்னைக்கோட என்ன செய்யுங்க? கட் பண்ணி தூக்கி எறிஞ்சுங்க. ஏன்னா வெளிச்சம் என்ன செய்யணும்? முதல்ல நான் சரியாகாம என்னத்தை அவனை சரி பண்றது? இவன் கூட எப்பெல்லாம் சேர்றேன்னா அப்பத்தான் சார் நான் குடிக்க போறேன்றான் ஒருத்தன், என் ஃப்ரெண்டு. நான் நல்லா இருக்கேன்டா பென்னி, நான் நல்லா தான் இருக்கிறேன், காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் என் வேலையில் ஃபுல் கான்சென்ட்ரேஷனாக இருக்கிறேன். ஆனால் சாயங்காலம் இத்தனை மணி ஆச்சுன்னா இவனை பார்க்குறேன், இந்த ஆறுமுகம்ன்றவனை பார்க்குறேன். இந்த ஆறுமுகம் பல முகமாக என்கிட்ட வர்றான். அவனை பார்த்தோன்னே அவன் வரும்போதே என்ன மச்சான் அப்படின்றான், அவ்வளோதான் முடிஞ்சு. என்ன மச்சான்றதுல எனக்கு எல்லாத்தையும் கல்லாப்பட்டியெல்லாம் இழுத்து மூட்டு சட்டரை இழுத்து விட்டு கிளம்புனோம்னா அன்னைக்கு கொலாப்ஸ். நான் என்ன சொல்றேன், நான் நல்லா வாழணுமா இல்லையான்றதை நான் முடிவெடுத்துட்டு, நான் நல்லா வாழணும், எனக்குள்ள இருக்கிற வெளிச்சம் பிரகாசிக்கணும் முடிவெடுத்தேன்னா 6 முகமாக இருக்கட்டும் 16 முகமாக கூட இருக்கட்டும், எனக்கு அந்த ரிலேஷன்ஷிப். பாஸ்டர் அவங்கள ரட்சிப்புக்குள் நம்மளை முதல்ல நம்மளே இன்னும் உயிர் ஊசலாடுதுன்றாங்கல்ல, இழுத்துக்கிட்டு இருக்குதுங்கன்றாங்கல்ல, அது மாதிரி நம்மளே இழுபறியா இருக்கும்போது
அதனால தான் வெளிச்சம் பரவலைங்க. வெளிச்சம் பரவலை. வெளிச்சம் வெளியில் போகாதனால இன்னும் ஜனங்கள் எதுக்குள்ளே கிடக்கிறாங்க? இருளுக்குள்ளே கிடக்கிறாங்க. இயேசுவை பற்றி சொல்கிறதுக்கு நமக்கு வெட்கமெல்லாம் ரொம்ப அதிகமாக வருது, பயம் அதிகமாக வருது, தயக்கம் அதிகமாக இருக்குது. காரணம் என்ன? வெளிச்சம் நம்ம அளவுக்கு கூட அடிக்க மாட்டேங்குது. பூரா குப்பை கூலங்கள் உள்ளே போய் மூடி அப்படியே சேறு சகதியமாக கிடக்குது. ஆனாலும் உள்ள இன்னும் கர்த்தர் கிருபையாக என்ன பண்ணி வச்சிருக்காரு? எரிய வச்சுக்கிட்டே இருக்கிறார். ஆமென். நான் எரிய மட்டும் விரும்பவில்லை, எரிந்து பிரகாசிக்க விரும்புகிறேன். சொல்லுங்க, நான் எரிய மட்டும் விரும்பலை, இன்னைக்கு இருந்து நான் என்ன செய்ய விரும்பணும்? எரிந்து எழும்பி. எதை விரும்புறீங்க? பிரகாசிக்கணுமா? உங்களை பார்க்குறவங்க யாரை பார்க்கணும்? இயேசு சொன்னாரா, என்னை கண்டவன் என் பிதாவை கண்டான். அட்லீஸ்ட் நம்ம சொல்லணும், என்னை கண்டவன் இயேசுவை கண்டான். உங்ககிட்ட பேசுனா சமாதானமாக இருக்குதுங்க, ஆறுதலாக இருக்குதுங்க, சந்தோஷமாக இருக்குதுங்க அப்படின்னா சொல்லணும், இதுக்கு காரணம் நான் இல்லைங்க, எனக்குள்ளே இருக்கிற இயேசு, எனக்குள்ளே இருக்கிற இயேசு. ஆமாம். நம்ம பேசும்போது நம்ம வார்த்தையின் வழியாக அவர் பிரகாசிக்கணும், நம்முடைய கிரியைகள் வழியாக பிரகாசிக்கணும், நம்முடைய அன்பின் வழியாக பிரகாசிக்கணும், நம்முடைய விசுவாச வாழ்க்கை பிரகாசிக்கணும். இதையெல்லாம் கர்த்தர் நம்மகிட்ட விரும்புகிறாருன்றதை உங்கள்கிட்ட சொல்லி நான் முடிச்சிடுறேன். உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாவதற்கு முன்பதாய் எச்சரிக்கை அடைச்சிரு. இருளாயிடுச்சுன்னா கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு பாஸ்டர், இப்போ என்னால் பைபிள் வாசிக்கவே முடியல, என்னால் ஜெபிக்கவே முடியல, எனக்கு ஆராதனைக்கு வர்றதே பிடிக்க மாட்டேங்குது, எனக்கு கர்த்தரை துதிக்க முடியல, பாட முடியல, எதுவுமே செய்ய முடியல அப்படின்னா, டர்ன் டு யுவர் காட். நீங்கள் மறுபடியும் யார்கிட்ட வரணும்? உன் முழு இருதயத்தோடும், உன் முழு சிந்தையோடும், உன் முழு பலத்தோடும் யார்கிட்ட திரும்பி வா. இல்லை பாஸ்டர், எரியுறது எனக்கு தெரியுது, எனக்குள்ள ஒரு வெளிச்சம் எங்கேயோ இருக்க தெரியுது, ஆனால் என்னால் தான் பிரகாசிக்க முடியலன்னா குப்பையை அகற்றுங்கள். டேக் அவே எவ்ரி ஜங்க். பாஸ்டர், எனக்குள்ள சுத்தமாக அணைஞ்சிருச்சு அப்படின்னா, டர்ன் டு யுவர் காட். மறுபடியும் யார்கிட்ட திரும்புங்க. நீங்கள் திரும்பிட்டீங்கன்றதுக்கான அடையாளம் என்ன தெரியுமா? உங்களுக்குள்ள ஒரு ஜெப ஆசை இருக்கும், ஜெபிக்கணும்னு. நீங்கள் ஆண்டவர் பக்கம் திரும்பி இருக்கிறீங்கன்றதை எப்படி கண்டுபிடிக்கலாம் தெரியுமா? உங்களுடைய கவனம் ஆசையெல்லாம் ஆண்டவர் மேலே இருக்குதுன்றதுக்கான அடையாளமே என்ன தெரியுமா? ஜெபிக்கணுன்ற ஆசை இருக்கும், வேதத்தை படிக்கணுன்ற ஆசை இருக்கும், கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டு நான் என்னைய சரி பண்ணிக்கிறணுன்ற ஆசை இருக்குன்னா நீங்கள் யார் பக்கமாக திரும்பி இருக்கிறீங்க? அதுக்கு நீங்கள் கோடி ஸ்தோத்திரம் செலுத்தணும். நல்ல வேலை நான் யார் பக்கமாக இருக்கேன்? ஆண்டவர் பக்கமாக தான் முகம் இருக்குது. அவர் சொல்கிறார் எரேமியால படிச்சிங்கன்னா, அவர்கள் எனக்கு முகத்தை அல்ல எனக்கு முதுகை. நல்ல வேலை இப்படி திரும்பாமல் இருக்கேன், நான் ஆண்டவர் பக்கமாக திரும்பி, அதுக்கே கோடி ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் பக்கமாக இருக்கிறதுனால நன்றி செலுத்து. நிறைய ஜெபிங்க, நிறைய வேதத்தை தியானிங்க, நிறைய நேரம் கர்த்தருடைய பாடல்களை, ஆராதனைகளை, துதிகளை, ஸ்தோத்திரங்களை ஏறெடுங்க. ஆண்டவர்கிட்ட திரும்ப திரும்ப சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கைக்குள்ள நிறைய குப்பையை யாரும் சேர்க்கல, பிசாசெல்லாம் கொண்டு வந்து போடல, அவன் காமிச்சா நான் உள்ளே கொண்டு வந்து போட்டேன். நான் அமெரிக்கன் காலேஜில் படிக்கும்போது இந்த எக்ஸாம் டைம்லலாம் ஹாஸ்டலில் சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, வெளில தான் போய் சாப்பிடணும். பக்கத்தில் ஒரு மெஸ் இருந்துச்சு, நானே கொஞ்சம் காசு தான் வச்சுருப்பேன். அந்த மெஸ்ஸுக்கு போனோன்னே அவர் முதல்ல இலையை போடுவார், தட்டை இது இலையை போட்டு சாப்பாடை கொண்டு வந்து ஒயிட் ரைஸ் அப்படி வச்சுருவார். வச்சுட்டு போனோடனே நம்ம குழம்புக்காக வெயிட் பண்ணிட்டுருப்போம். அவர் குழம்பை கொண்டு வர மாட்டார். அவர் இவ்வளோ பெரிய தட்டு, அந்த பிரியாணி செய்கிற தட்டு இருக்கும், பிரியாணி மூடுற தட்டு இருக்கும் இல்லையா, அந்த அது பேர் என்ன, அது வட்டகையா, இந்த பிரியாணி செய்கிற வட்டகை மூடுற தட்டு பார்த்துருக்கீங்களா? அவ்வளோ பெரிய தட்டில் அப்படியே இந்த பக்கம் மட்டன் ஐட்டமாக வச்சு, இந்த பக்கம் சிக்கன் ஐட்டமாக வச்சு, அப்படியே சுற்றி அலங்கரித்து அப்படியே தூக்கிட்டு வருவார். நம்ம என்ன சாப்பிட போயிருப்போம்? வெறும் சாம்பார், புளிக்குழம்பு, ரசம். நம்ம பாக்கெட்டில் எவ்வளோதான் இருக்கும்? அவ்வளோதான் இருக்கும். ஆனால் இவர் வேணுக்குன்னு, நானும் பல தடவை சொல்லுவேன், அண்ணாச்சி தயவுசெய்து இதை என்ன செய்யாதீங்க, எடுத்துகிட்டு வராதிங்கண்ணா, சும்மா இருங்க பாய் அப்படின்னு தூக்கிட்டு வந்து இப்படியே ஆற்றுவாப்பில் நம்ம முன்னால். 2 ஆற்றுனோடனே அது அப்படியே தக்க தக்க தக்கன்னு அப்படி கொதிச்ச நிலையில் அப்படி வரும். அந்த மனம் அப்படி இழுக்கும் பாருங்க. அவர் காமிச்சாரு, நம்ம தட்டை எடுத்து எங்கே வச்சுக்கிட்டோம். அவர் சொல்லுவார்,
நம்மன்னா அப்படியே பழம் இருக்கோம், இன்னைக்கு கொடுக்காட்டி நாளைக்கு கொடுங்க, சாப்பிடுங்க பாய், உடம்பு தான் பாய் முக்கியம்னு. இப்படியே எல்லா நாளும் சாப்பிட்டு கடைசியில் சாப்பாட்டுக்கு என்ன செய்யவே முடியல. என்னால கடன்காரனா வந்து அடுத்த வருஷம் போய் கட்ட வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. பிசாசு கொண்டு வந்து உள்ள குப்பையை போட மாட்டான், பிசாசு குப்பையை காமிப்பான். ஃபோனை அப்படின்னு சுத்தினீங்கன்னா 2-3 காமிப்பான். நம்ம தான் என்ன பண்ண அப்படின்னு அப்படியே பிரைட் ஆச்சுன்னா எங்க போயிடுச்சுன்னு அர்த்தம், குப்பை உள்ள போயிட்டே இருக்குன்னு அர்த்தம். இல்லை சொல்லுங்க, அவன் காமிக்கத்தான் செய்வான். நம்ம முடிவு எடுத்துறோம். இன்னைக்கு அண்ணாச்சி எத்தனை தடவை தட்டப்படி ஆத்துனாலும் ஆனா நமக்கு அந்த பலன் அன்னைக்கும் இல்லை, இன்னைக்கும் இல்லை. எங்கிட்டாவது இந்த ஐட்டத்தை அப்படி ஸ்மெல் பண்ணிட்டாலே ஹல்லேலூயான்னு போயிடுறான். அப்ப என்ன செய்யணும்னு முடிவு எடுக்கணும். அவர் கடைக்கு இனிமேல் என்ன செய்யவே கூடாது. அவர் இந்த மாதிரி பழக்கம் உடையவர்னா அந்த கடைக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது. போனால் நம்ம டெம்ப்ட் ஆகிறோம் அப்படின்னா, எனக்கு அந்த பலன் இல்லைன்னா நான் தான் என்ன செய்யணும், அவாய்ட் பண்ணணும். அந்த கடையை ஃபோன்ல இருந்தே என்ன செய்யணும், தூக்கு. ஸ்விக்கியை தூக்கு, ஜொமேட்டோவை என்ன செய்ய தூக்கு. அது இருந்தால் தானே ஆர்டர் போட சொல்லுது. அது மாதிரி தேவையில்லாதெல்லாம் என்ன செய்யுங்க, பக்கத்தில் சொல், தேவையில்லாததெல்லாம், குப்பைகளை கொண்டு வருகிற எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்வின் எல்லைகளை விட்டு என்ன செஞ்சிடணும். தயவு செஞ்சு சொல்கிறேன், என்னை பூமர்னு நினச்சாலும் பரவாயில்ல, நீங்கள் எப்படி நினச்சாலும் பரவாயில்ல, உங்களுடைய வெற்றி வாழ்க்கையின் மேலே ரொம்ப கரிசனையாய் தேவன் இருக்கிறார். நீங்கள் பிரகாசிக்கணும்னு அவர் விரும்புகிறாரு. பிரகாசிக்க முடியாத சபைகளுக்கு நடுவில் ஒரு சபை எழும்பி அப்படி பிரகாசிச்சா அவருக்கு போதும். அந்த சபையை வச்சு ஊரையே காப்பாற்ற அவர் திட்டம் வைத்திருக்கிறார். அவருக்கு ஒரு சபை கிடைச்சா போதும், ஒரு 10 ஆத்துமாக்கள் கிடைச்சாலும் அவங்கள வச்சு பெரிய காரியங்களை கத்த. இருளுக்குள்ள இருக்கிறவங்க பெரிய வெளிச்சத்தை கண்டே ஆகணும். அதுக்கு நீங்களும் நானும் அவருக்கு ரொம்ப முக்கியம். எல்லாம் சொல்லுங்க, நான் முக்கியமாக இருக்கிறேன். அப்போ என்ன செய்யணும், குப்பைகளை அவாய்ட் பண்ணணும். அணைஞ்சு போய் கிடக்கிறேன் அப்படின்னா ஆண்டவரிடமாய் திரும்ப வேண்டும். எல்லாரும் எழுந்து நின்று ஒப்பு கொடுக்கலாமா?